இந்த வீடியோவில் நம்ம வங்கியலை பற்றி பார்க்கலாம். இந்த வங்கியல் இந்த பாடம் எக்கனாமிக்ஸில் ரொம்ப முக்கியமான பாடம் தான் இந்த வங்கியல். ஸோ ஒவ்வொரு தேர்வில் இந்த பாடத்துலேருந்து நிறைய கேள்விகளாக வருது. ஸோ இன்றைய பாடத்துடைய தலைப்பு வங்கியலை பற்றி தான் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வங்கியல் என்னென்ன பார்க்க போகிறோன்னா மொத்தம் 7 இதுவை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வங்கியல்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அப்புறம் வங்கிகளுடைய தோற்றம், வளர்ச்சி, அப்புறம் இந்திய வங்கிகளுடைய தோற்றம், வளர்ச்சி, இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கியை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் இந்திய அளவில் உள்ள வங்கி நிறுவனங்களை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் பொருளாதார வளர்ச்சியில் வங்கிகளுடைய பங்களிப்பை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் வங்கித்துறையில் சமீப கால முன்னேற்றங்களை பற்றியும் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து அடிக்கடி கேள்வியில் வரும். இதில் ஃபஸ்ட்டு வங்கியலை பற்றி பார்க்கலாம். வங்கி என்ற அமைப்பானது முதலில் மேற்கத்திய நாடுகளில் தான் தோன்றியது. பின்பு இந்தியாவில் கிபி 17ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்படுதான் இந்த வங்கி. வங்கிகள் வைப்புகளை ஏற்றுக்கொள்வது, கடன்களை வழங்குறது, அடிப்படை நிதி நடவடிக்கைகளை மேற்கொள்வது, இதுதான் வங்கிகளுடைய வேலைகள். நாட்டினுடைய மேம்பாட்டத்துக்கு வங்கி அமைப்பு ஒரு முக்கியமான பங்களிப்பை செய்கிறது. நவீன வாணிபத்தினுடைய முதுகெலும்பாக வங்கித்துறை தான் செயல்படுது. இது முக்கியமானது, தேர்வுல கேட்பாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ நவீன வாணிபத்துடைய முதுகெலும்பாக வங்கித்துறை தான் செயல்படுகிறது. நாடுகளுடைய நிதி நிலைத்தன்மையை கருத்தில் கொண்டு வங்கிகளுடைய செயல்பாடு நெறிப்படுத்தப்படுகின்றது. அப்புறம் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவது மட்டுமல்லாமல் நிதிநிலை தன்மைக்கும் அவையே தான் பொறுப்பாக இருக்கிறது. வங்கியல் முறையில் கட்டுப்பாட்டு நீக்கம், தொழில்நுட்ப புதுமை, உலகமயமாக்கல் போன்றவை மாற்றத்துக்கு வழிவகுக்கிறது. அடுத்தது வணிக வங்கிகள் வாணிபத்திற்கான குறுகிய கால கடனை அளிக்கிறது. மற்ற கடனை உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் தான் இதை சொன்னவர் கால்பர்சன், இவர் தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் வங்கி தொழில் என்பது மக்களிடமிருந்து பணத்தை வைப்புகளாக பெற்று திரும்ப அவர்களுக்கு கடனாக வழங்குவது மூலம் பரிமாற்றம் மற்றும் பண உருவாக்கம் ஆகியவற்றை செய்வது தான். இதை சொன்னவர் கிரௌதர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்தது வங்கி என்ற சொல்லு ஜெர்மானிய மொழி சொல்லான பேங்க், அதுல இருந்து தான் உருவானது. ஸோ வங்கி என்பது முக்கியமானது, தேர்வு கேட்பாங்க. வங்கி என்ற சொல்லு ஜெர்மானிய மொழி சொல்லான பேங்க், அதுல இருந்து உருவானது. பேங்கே என்பது ஒரு பிரெஞ்சு மொழி சொல்லி. இது பேங்கா என்பது இத்தாலிய மொழி சொல்லில இருந்து தோன்றி இருக்கலாம் என்ற கருத்து உருவாகி உள்ளது. அடுத்தது கிபி 1157ஆம் ஆண்டுல முதல் பொது வங்கி நிறுவனமான வெனிஸ் வங்கி தான் தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது முதல் பொது வங்கி 1157ஆம் ஆண்டுல தான் முதல் பொது வங்கி எதுனா வெனிஸ் வங்கி தான் தோற்றுவிக்கப்பட்டது. இதெல்லாம் முக்கியமானது. நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான். பார்சிலோனா வங்கி முறையை கிபி 1401, அப்புறம் கிபி 1407ஆம் ஆண்டுல தோற்றுவிக்கப்படுது. ஸோ பார்சிலோனா வங்கி எப்போ தோற்றுவிக்கிறாங்கன்னா 1401, அப்புறம் கிபி 1407. அப்போதான் நவீன வங்கிகளுடைய வங்கி முன்னோடி இதுதான். ஸோ நவீன வங்கிகளுடைய முன்னோடி எதுனா இந்த பார்சிலோனா வங்கி தான். கிபி 1609ஆம் ஆண்டுல தோற்றுவிக்கப்பட்டது தான் ஆம்ஸ்டாம் வங்கி. இது கிபி அப்புறம் 1690ஆம் ஆண்டுல மாம்பர்க் வங்கிகளுக்கு பின்னர் பரிவர்த்தனை வங்கி முறை வளர்ச்சியற்றது. அப்புறம் கிபி 1694ஆம் ஆண்டுல இங்கிலாந்து வங்கி தொடங்கப்பட்டது. இது கேட்பாங்க. ஸோ இங்கிலாந்து வங்கி தொடங்கப்பட்டது கிபி 1694 தான் தொடங்குறாங்க. 1964 தான் தொடங்குறாங்க.
அடுத்தது கிபி கிபி 1833ஆம் ஆண்டுல கூட்டு வங்கி வணிக முறை வங்கி வந்து வளர்ச்சி விட்டுறது. ஸோ கூட்டு பங்கு வணிக வணிக வங்கி முறை வந்து வளர்ச்சி பெற்றது எப்படின்னா 1833 தான். அப்புறம் நவீன வங்கி முறை வந்து 19ஆம் நூற்றாண்டில் வளர்ச்சி விட்டுறது. இந்தியாவில் வங்கிகளுடைய வணிகம் வங்கியல் அதாவது ஒழுங்குபடுத்தும் சட்டம் வந்து 1949ஆம் ஆண்டுல தான் வரைவு செய்யப்பட்டது. அப்புறம் இந்த சட்டப்படி வங்கியல் என்பது வந்து ஒரு நிறுவனமாகும். அதன் வங்கியில வணிக தொழிலை வந்து இந்தியாவில் நடக்கிறது. கடன் கொடுக்கவோ அல்லது முதலீடு செய்யவோ பணத்தை ஏற்றுக்கொள்கிறது இது. பொது மக்களிடமிருந்து பண வைப்பாக கேட்கும் பொழுது வழங்கவோ எடுத்துக்கொள்ளவோ வந்து செய்யலாமா, அல்லது காசோலை டிராப் மூலமும் மக்கள் வந்து பணத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாமா. இதெல்லாம் வங்கிகள் வரையறை வந்து 3 முக்கிய விதங்களை வந்து வங்கிகள் வந்து பிற நிதி நிறுவனங்கள் வந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. அவை வந்து வைப்பு கணக்குகளையும் நடப்பு கணக்குகளை வந்து சேர்த்து நிர்வகிக்கிறது. அப்புறம் காசோலைகளை வந்து வழங்குறது, காசோலைகளை வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வந்து பணமாக மாற்றி தருது. ஸோ இதெல்லாம். அப்புறம் இங்கிலாந்து நாட்டில் நவீன வங்கி முறையை தோற்றுவித்ததன் பெருமை வந்து இத்தாலியை சேர்ந்த இளம்பாடி யூதர்களை தான் சாரும். இவர்கள் வந்து இத்தாலியில் இருந்த ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்தவர்கள். இவங்க இளம்பாடி யூதர்கள் வந்து இங்கிலாந்துல பணத்தை வட்டிக்கு கொடுக்கும் பணியை தான் மேற்கொண்டிருக்கிறாங்க. இவங்க மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தான் நிதியை திரட்டுவதற்காக ஒரு நிறுவனம் வந்து தோற்றுவிக்கப்படுது. இவ்வாறு நாட்டிற்காக வந்து முதலீட்டினை திரட்டும் ஒரு நிறுவனம் தான் வங்கி எனப்படுறது. அடுத்தது வங்கிகளுடைய தோற்றம் மற்றும் வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். வங்கிகளுடைய தோற்றம் மற்றும் வளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். தொழில் புரட்சிக்கு முன்னர் வந்து வியாபார அளவு மிக மிக சிறியதாக தான் இருந்துச்சு. சில ஆண்டுகளுக்கு பிறகு வந்து வியாபார அளவு வந்து அதிகரித்தது. எனவேதான் கூட்டு வாணிப முறைகளான வியாபார அமைப்புகள் வந்து நிறைய வந்து பெருகியது. இத்தகைய வாணிக முறை முதலீடு வந்து செய்பவர்கள் வந்து மேலும் விரிவடை செய்தது. எனவேதான் குறைவான முதலீடு உள்ளவர்கள் கூட பெரிய தொழில் நிறுவனங்களை பங்குதாரர்கள் ஆனாங்க. ஒரு சில இடர்பாடுகள் ஏற்று இந்த நிறுவனங்களை முதலீடு செய்வதை விரும்பவில்லை. அப்புறம் கிபி 1656ஆம் ஆண்டுல நிறுவப்பட்ட ஒரு தனியார் வங்கியிலிருந்து தான் தோன்றியது தான் உலகினுடைய முதல் மைய வங்கியான ஸ்வீடன் நாட்டு ரிஸ்க் வங்கி தான். இந்த மைய வங்கி வந்து கிபி 1897ஆம் ஆண்டுல பணத்தை வெளியிடுவதற்கான முழு உரிமையை பெற்றது. ஸோ ஸ்வீடன் நாட்டு வங்கி தான். அடுத்தது வங்கிகளுடைய தோற்றத்தை பற்றி பார்க்கலாம். ஸ்வீடன் ரிக்ஸ் வங்கி எப்போனா 1656 தான் தோற்றம். இங்கிலாந்து வங்கி 1864. பன்னாட்டு நிதிய வங்கி அதாவது பன்னாட்டு நிதிய மாநாடு வந்து 1920. தென் ஆப்பிரிக்கா ரிசர்வ் வங்கி வந்து 1921. அப்புறம் சீன மைய வங்கி 1928. நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி வந்து 1934. அப்புறம் சிலோன் மைய வங்கி இது 1950. இஸ்ரேல் மைய வங்கி 1954. வணிகத்துறையுடைய அடிப்படையில் கிபி 1864ஆம் ஆண்டுல தோற்றுவிக்கப்பட்ட பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி எதுனா இங்கிலாந்து மைய வங்கி தான். அப்புறம் 1920ஆம் ஆண்டுல பிரசலஸ் நகரில் கூட்டப்பட்ட பன்னாட்டு நிதிய மாநாட்டினுடைய முடிவில் அடிப்படையில் தான் கிபி 1921 முதல் கிபி 1954ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பெரும்பாலான நாடுகள் வந்து மைய வங்கி அமைப்புகளும் தோற்றுவிக்கப்பட்டது. நான் ஒரு தலைமை அதாவது நாட்டில் வந்து ஒரு தலைமை நிறுவனம் அபாக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து இருந்தால் மட்டும்தான் அது அந்த நாட்டுடைய வங்கி அமைப்பு முறையையும் அதன் செயல்பாடுகள் முறையாகவும் ஒருங்கிணைந்த முறையிலும் வழிநடத்த செல்ல முடியுமே. அவ்வாறு வந்து ஒரு தலைமை நிறுவனமோ மைய வங்கி எனப்படுகிறது. நாட்டுடைய மைய வங்கியானது தன்னாட்சி நிறுவனமாக இருக்கும். மைய வங்கி வந்து தனது வங்கிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள்ள செயல்படவும் மேற்பார்வையிடவும் வந்து அதிகாரத்தை பெற்றுள்ளது. மைய வங்கி அந்த நாட்டுடைய பணமே வங்கியல் முறையை வந்து கட்டுப்படுத்துகிறது. முதல் உலக போருக்கு பிறகு கிபி 1929ஆம் ஆண்டுல பிரசல்ஸ் நகரில் நடைபெற்ற சர்வதேச பணம் பற்றிய மாநாட்டில் ஒவ்வொரு நாட்டிலும் வந்து மைய வங்கி வந்து அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியது.
இதன் அடிப்படையில் தான் நமது நாட்டுடைய மைய வங்கியான இந்திய ரிசர்வ் வங்கி 1935ஆம் ஆண்டுல நிறுவப்பட்டது. இங்கிலாந்து நாட்டுடைய மைய வங்கியானதான் இங்கிலாந்து வங்கி வந்து ஜூலை 27 1964ஆம் ஆண்டுல துவக்கப்பட்டது. இங்கிலாந்து வங்கி வந்து ஜூலை 27 1964 தான் துவங்குறாங்க. அப்புறம் மைய வங்கியோட செயல்பாடுகள் அடிப்படை கோட்பாடுகளை வந்து இங்கிலாந்து வங்கி வந்து விளக்குவதால் இது வந்து வங்கிகளுடைய வங்கி. ஸோ இங்கிலாந்து வங்கி தான் வங்கிகள் வங்கி என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் பிரான்ஸ் நாட்டுடைய மைய வங்கி வந்து பேங்க் ஆஃப் பிரான்ஸ். இது வந்து கிபி 1800ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஸோ பேங்க் ஆஃப் பிரான்ஸ் என்பதுன்னா பிரான்ஸ் நாட்டுடைய மைய வங்கி தான் இது. இது வந்து 1800ஆம் ஆண்டுல தான் நிறுவப்பட்டது. அப்புறம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து தனது மைய வங்கியான கூட்டு ரிசர்வ் வங்கி வந்து கிபி 1914ஆம் ஆண்டு துவங்கியது. 1914 தான் கூட்டு ரிசர்வ் வங்கி எதுனா அமெரிக்க ஐக்கிய நாடு துவங்குகிறது. அடுத்தது இந்திய வங்கிகளுடைய தோற்றமே மற்றும் வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் முதல் வங்கி பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் வந்து கிபி 1770 ஆரம்பிக்கப்பட்டது. 1770ஆம் ஆண்டுல தான் பேங்க் ஆஃப் இந்துஸ்தான், அதாவது இந்தியாவில் முதல் வங்கி. ஸோ முதல் வங்கி எதுனா பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் தான் கிபி 1770 ஆரம்பிக்கிறாங்க. இந்தியர்களால் நிர்வகிக்கப்பட்ட முதல் வங்கி வந்து கிபி 1881ஆம் ஆண்டுல அவுத் வணிக வங்கி ஆகும். ஸோ இந்தியர்களால் நிர்வகிக்கப்பட்ட முதல் வங்கி எதுனா அந்த அவுத் வணிக வங்கி இதுதான். இது வந்து கிபி 1881 தொடங்குறாங்க. நிர்வகிக்கப்பட்ட முதல் வங்கி முழுமையாக இந்தியர்களால கிபி 1894ஆம் ஆண்டுல முதல்ல தொடங்கப்பட்ட வங்கி தான் பஞ்சாப் நேஷனல் வங்கி. அதாவது முழுமையாக இந்தியர்களால் தொடங்கப்பட்டது தான் பஞ்சாப் நேஷனல் வங்கி. எந்த ஆண்டுனா கிபி 1894ஆம் ஆண்டுல தான். பேங்க் ஆஃப் கல்கத்தா, அதாவது இது 1806. ஸோ பேங்க் ஆஃப் கல்கத்தா வந்து இருந்தது வங்காள வங்கி என்று வந்து 1809 மாற்றப்பட்டது. ஸோ இந்த பேங்க் ஆஃப் கல்கத்தா இதை தான் வங்காள வங்கி அப்படின்ட்டு 1809 மாத்துறாங்க. அப்புறம் பம்பாய் வங்கி 1840. அப்புறம் மெட்ராஸ் வங்கி வந்து 1843. அப்புறம் 3 பிரசிடென்சி வங்கிகள் ஆகும். இந்த 3 பிரசிடென்சி வங்கிகள் எதுனா வங்காள வங்கி, அப்புறம் பம்பாய் வங்கி, மெட்ராஸ் வங்கி இதுதான். அப்புறம் பிரசிடென்சி வங்கிகள், அதாவது மாகாண வங்கிகளை பற்றி பார்க்கலாம். வங்காள வங்கி 1809. அப்புறம் பம்பாய் வங்கி 1840 துவங்குறாங்க. அப்புறம் மெட்ராஸ் வங்கி வந்து 1843. இந்த 3 வங்கிகளை வந்து 1920 இம்பீரியல் வங்கி சட்டத்தின்படி வந்து 1921 இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா என்று மாற்றப்பட்டது. இந்த 3 வங்கியை தான் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாற்றுறாங்க. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா ஐபிஐ இதை வந்து 1955ஆம் ஆண்டுல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது எஸ்பிஐ என்ற பெயரில் வந்து தேசியமயமாக்கப்படுறாங்க. இதற்கு பரிந்துரைத்த கமிட்டி வந்து அதனுடைய பேர், இந்த கமிட்டி பெயர் தான் கோர்வாலா கமிட்டி. இந்திய அரசாங்கத்துடைய நேரடி பணம் மாற்றுகை திட்டத்தின் 3 தூண்கள் என கருதப்படுவது எதுனாக்கா இதுதான் ஜாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாம்னா ஜன்தன் யோஜனா, அதாவது ஜன்தன் திட்டம். அப்புறம் ஆதார் நம்பர், அதாவது ஆதார் எண்ணு, அப்புறம் மொபைல் நம்பர், கைபேசி எண் இதுதான். இந்திய அரசாங்கத்துடைய நேரடி பணம் மாற்றுகை திட்டத்தினுடைய 3 தூண்கள் என அழைக்கப்படுவது இதுதான். 3 தூண்கள்னா ஜன்தன் திட்டம், ஆதார் எண், கைபேசி எண் இதுதான். இந்திய வங்கிகளுடைய வரலாறை பற்றி பார்க்கலாம். இந்திய வங்கிகளுடைய வரலாறு தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்துஸ்தான் வங்கி வந்து, அதாவது பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் இருப்பாங்களே, இந்தியாவோட முதல் வங்கி வந்து 1770 ஆங்கிலேயர்களால் ஆட்சியில் தான் உருவாக்கப்பட்டது. இந்த இந்துஸ்தான் வங்கி அப்படின்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இந்தியாவோட முதல் வங்கி இதுதான். 1770 உருவாக்குறாங்க. இந்தியாவில் உள்ள வங்கிகளுடைய அமைப்பு வந்து மாகாண வங்கிகளால் வந்து கட்டுப்படுத்தப்பட்டது. ஆதிக்கம் செலுத்தப்பட்டு வந்தது. 3 மாகாண வங்கிகள் இருந்துச்சு. வங்காள வங்கி இது வந்து 1809, பம்பாய் வங்கி இது வந்து 1840, மெட்ராஸ் வங்கி இது வந்து 1843. இவை வந்து மாகாண வங்கிகள் என அழைக்கப்பட்டது. இவை அனைத்தும் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டு 1921 இந்திய
இந்திய இம்பீரியல் வங்கி என பெயர் மாற்றப்படுறாங்க. அதாவது இந்த வங்கிகளை வந்து ஒருங்கிணைக்கப்பட்டது எப்படின்னா 1921 ஒருங்கிணைக்கிறாங்க இந்திய இம்பீரியல் வங்கி அப்படின்ட்டு. அப்புறம் பெயர் மாற்றப்படுறாங்க. இப்போ 1955 இந்த வங்கிகளை வந்து இந்திய ஸ்டேட் வங்கி அப்படின்னு பெயர் மாத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்திய வங்கிகளை பற்றி பார்க்கலாம். 1770 இந்துஸ்தான் வங்கி, அதாவது இந்தியாவுடைய முதல் வங்கி தான் இந்துஸ்தான் வங்கி. இது எப்போ 1870. அப்புறம் 1865 அலகாபாத் வங்கி, இந்தியாவுடைய பழமையான கூட்டு பங்கு வங்கி நிறுவனம் தான் அலகாபாத் வங்கி. அப்புறம் 1881 அவுத் வணிக வங்கி, இது வந்து இந்தியர்களால் நிர்வகிக்கப்பட்ட ஒரு முதல் வங்கி தான் இது. அப்புறம் 1895 பஞ்சாப் நேஷனல் வங்கி, இது முற்றிலும் வந்து இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு முதல் வங்கி தான் இது. அப்புறம் 1911 இந்திய மத்திய வங்கி, அதாவது சுதேச வங்கி என்று அழைக்கப்பட்டு தான் இந்த வங்கி பேர். அப்புறம் 1921 இந்திய இம்பீரியல் வங்கி, இது வந்து 3 பிரசிடென்சி வங்கிகளை இணைப்பு தான் இந்த இந்திய இம்பீரியல் வங்கி இது. அப்புறம் 1935 இந்திய மைய வங்கி வந்து உருவாக்கப்படுறாங்க. அப்புறம் 1949 இந்திய மைய வங்கி வந்து நாட்டு உடைமையாக்கப்பட்டது. அப்புறம் 1955 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என, அதாவது இந்த இம்பீரியல் வங்கி இருக்குல்ல, இதை வந்து எஸ்பி என வந்து பெயர் மாற்றப்படுறாங்க. எப்போனா 1955. அப்புறம் 1969 14 முக்கிய வங்கிகள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டது. எப்போனா 1969. அப்புறம் 1980 6 முக்கிய வங்கிகள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டது. அப்புறம் வங்கிகளுடைய பழங்கால நிலைகளை பற்றி பார்க்கலாம். வங்கிகளுடைய பழங்கால நிலைகள் வந்து 3 வகைகளாக நிறுவனங்களை வந்து உள்ளடக்கியது. அவை வந்து வணிகருடைய வங்கி, பணத்தை வட்டிக்கு கொடுப்பவருடைய வங்கி, பொற்கொள்ளர்கள் அப்படின்னு இருந்தாங்க. இந்த 3 விதத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ முதல்ல வணிகர் வங்கி. வணிகர் என்பவர் வந்து அடிப்படையில் ஒரு வியாபாரி. இவர் நுகர்வோருடைய பணத்தை பெற்று கொண்டு அதற்கு தங்களுடைய பாதுகாப்பில் வைத்து கொள்வார் இவர். அப்புறம் 2வது பணத்தை வட்டிக்கு கொடுப்பவரை பற்றி பார்க்கலாம். இவர் தன்னிடம் உள்ள அதிகப்படியான பணத்தை வந்து தேவைப்படுவர்களுக்கு கடனாக வந்து கொடுத்து அதற்கு உண்டான வட்டியை வந்து பெற்றுக்கொள்வார். அது பொற்கொள்ளர். வாடிக்கையாளர்களின் மதிப்புமிக்க பொருட்களை வந்து, அதாவது தங்கம் மற்றும் வைரம் ஆகியவற்றை வந்து தனது பாதுகாப்பில் வைத்துக் கொள்வார். வாடிக்கையாளருக்கு தேவைப்படும் பொழுது அதனை திருப்பி கொடுத்து அதற்கான வட்டியை வந்து பெற்றுக்கொள்வார். தற்கால வங்கிகள் வந்து மேற்கொண்ட 3 வகை அம்சங்களை வந்து பெற்று விளங்குகிறது. சமுதாயத்தை முன்னேற்றமே, பொருளியல் சிந்தனைகள், தனித்தன்மையுடன் கூடிய விரிவாக்கப்பட்ட சந்தையுடைய விளைவாக தொழில் புரட்சி ஏற்பட்டு அதன் காரணமாக தான் தற்கால வங்கிகள் வந்து வணிக வங்கிகள் வந்து வளர்ச்சி பெற்றது. அப்புறம் வங்கிகளுடைய பணியானது வந்து சேமிப்பு, கடன் வழங்குறது மட்டுமே தான் செய்யும். அதாவது வங்கிகளுடைய பணி என்னன்னாக்கா சேமிப்பு மற்றும் கடன் வழங்குறது, இதுதான் அதனுடைய பணி. நிறுவனமாக இல்லாமல் நாட்டுடைய நிதியையும் அறக்கட்டளை மற்றும் பொதுமக்களுடைய உபரி இருப்புகளை பாதுகாக்கவும் செயல்படுகிறது தான் வங்கிகள். இந்தியாவில் பழமையான கூட்டு பங்கு வங்கி வந்து நிறுவனம் தான் அலகாபாத் வங்கி. 1865 நிறுவப்பட்டதான் இது. அலகாபாத் வங்கி வந்து 1865 நிறுவப்பட்டது. இது இந்தியாவுடைய பொதுத்துறை வங்கிகளை இதுவும் ஒன்று தான். அப்புறம் வெளிநாடுகளை முதலில் இங்கிலாந்துல 1964 இந்திய வங்கியுடைய கிளை வந்து நிறுவனம் வந்து துவங்கப்பட்டது. ஸோ அதாவது வெளிநாடுகளில் முதல்ல இந்திய வங்கியினுடைய கிளை வந்து நிறுவனம் வந்து தொடங்குறாங்க. எங்கன்னா இங்கிலாந்துல 1946. அடுத்தது இடைநிலையினுடைய மாதிரியை பற்றி பார்க்கலாம். இடைநிலையுடைய மாதிரி வங்கிகள் வந்து வணிக வங்கிகள் பிரிப்பாங்க. அப்புறம் கூட்டுறவு வங்கி. அப்புறம் இதில் வந்து NBFI நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது வங்கி இல்லாத நிறுவனம் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ இதை பற்றி ஒன்று பார்க்கலாம். முதல்ல வங்கி இல்லாத நிதி நிறுவனம், அதாவது NBFI பற்றி விளக்கமாக பார்க்கலாம். இந்த NBFCக்கள் வந்து வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் ஆகும். இது
இது வந்து இந்திய நிதி அமைப்பினுடைய முக்கியமான பிரிவாக வேகமாக வளர்ந்து வருகிறது. நிதி சட்டம் 1956 செயல்படுத்தும் பல்வேறு வழிகளில் சொந்தமான நிதி வாய்ப்புகள் வந்து ஏற்றுக்கொள்வதோ, கடன்கள் மற்றும் முன்பணங்களை செய்தல் போன்ற பல்வேறு வழிகளில் இடைநிலையை செய்யும் நிறுவனங்கள் தான் பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு குழு இது. அப்புறம் ஒரு வங்கி இல்லாத நிதி நிறுவனம் அல்லது வங்கி இல்லாத நிதி நிறுவனம் என்பது வந்து ஒரு நிதி நிறுவனம் ஆகும். அப்புறம் அது வந்து முழு வங்கிக்கான உரிமம் கொண்டது அல்ல. மைய வங்கியால் வந்து அது கண்காணிக்கப்படுவதும் கிடையாது. வங்கி இல்லாத நிதி நிறுவனங்கள் முழுமையான வங்கி பணிகளும் செய்யாமல் மற்ற நிதி பரிமாற்றங்களையும் மேற்கொள்கிறது. அவைகள் வந்து வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு கடன்களும் வழங்குகிறது. ஒரு வங்கி இல்லாத நிதி நிறுவனம் வந்து இரு வகைப்படும். அவை வந்து பங்கு சந்தை சார்ந்த நிதி நிறுவனங்கள், அப்புறம் இதர நிதி நிறுவனங்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இரண்டாவது வகையில் வருவது வந்து நிதி நிறுவனங்கள், அதாவது நிதி கழகங்கள், சீட்டு நிறுவனங்கள், கட்டிட சங்கங்கள், யூனியன் ட்ரஸ்ட்டு, காப்பீட்டு நிறுவனங்கள் போன்றவை எடுத்துக்காட்டுங்க. இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு வந்து யூடிஐ, அதாவது மியூச்சுவல் ஃபண்டு, எல்ஐசி, இதெல்லாம் வந்து வங்கி இல்லாத நிதி நிறுவனத்துக்கு எடுத்துக்காட்டுங்க. இதெல்லாம் அப்புறம் வணிக வங்கிகள் பற்றி பார்க்கலாம். லாபத்திற்காக செயல்படும் ஒரு நிறுவனமே தான் வணிக வங்கியாகும். வணிக வங்கி வந்து மக்களிடமிருந்து வாய்ப்புகளை பெற்று பேரளவில் உற்பத்தி செய்யவோ பெரிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன்கள் அளிக்கும் ஒரு நிதி அமைப்பு தான் இது. அப்புறம் வணிக வங்கிகள் வந்து நுகர்வோருக்கு வந்து பல வகை வந்து வங்கி பணிகளை வந்து செய்ய தொடங்குகிறது. இதில் முக்கியமாக பார்க்கலாம், வணிக வங்கியோடைய வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். அடுத்தது வெளிநாட்டு முறையில் கிபி 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வணிக வங்கிகள் வந்து நிறுவப்பட்டது. 1920ஆம் ஆண்டில் நம் நாட்டில் வந்து 61 வங்கிகள் இருந்தது. 1920 61 வங்கிகள் இருந்துச்சு. இவற்றுடைய வைப்பு தொகை வந்து 160 கோடி ரூபாயாக இருந்துச்சு. இந்திய நாடு வந்து விடுதலை பெற்ற பிறகு வந்து இந்திய வங்கியோட வளர்ச்சி வந்து ஒரு வேகம் வந்து காணப்பட்டது. 5வது திட்டங்கள் மூலம் வந்து நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்ததால வங்கிகளுடைய பணிகளும் வந்து விரிவடைந்தது. வங்கிகள் வளர்ச்சியை ஒட்டி நாட்டுடைய பொருளாதாரம் அமைவதால அரசு வந்து வங்கியுடைய மீது வந்து தனி கவனம் செலுத்தியது. அப்புறம் இதெல்லாம் முக்கியமானது தேர்ல வரும். வணிக வங்கியோட பணிகளை பற்றி பார்க்கலாம். முதன்மை பணிகள், இரண்டாம் நிலை பணிகள், இதர பணிகளை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது வணிக வங்கியோட பணிகள். முதன்மை பணியில் வாய்ப்புகளை வந்து ஏற்றுக்கொள்கிறது, அப்புறம் கடன்களை வழங்குறது, இது முதன்மை பணி. ஸோ ரெண்டாவது பணி வந்து முகமை பணிகள், பொது பயன்பாட்டு பணிகள், கடன் உறுதியளிப்பு கடிதம், பத்திரங்களுக்கு வந்து எழுத்துரு வழங்குறது இது. அப்புறம் இதர பணிகளை பற்றி பார்க்கலாம். பண அளிப்பு, கடன் உருவாக்கம், புள்ளி விவரங்கள் திரட்டுறது, இதெல்லாம் இதர பணிகள். இப்போ இதில் முக்கியமாக வந்து பார்ப்போம், முதன்மை பணிகளை பற்றி பார்ப்போம். வாய்ப்புகளை வந்து ஏற்றுக்கொள்கிறது, பொதுமக்களால் செலுத்தப்படும் வாய்ப்புகளை, அதாவது டெபாசிட்டை வந்து ஏற்றுக்கொள்கிறது இது வந்து வங்கியுடைய வணிகத்திற்கான முக்கியமான நிதி ஆதாரமாக இருக்கிறது. பொது வாய்ப்புகளை வந்து இரு வகையாக பிரிக்கலாம். அவை வந்து கேட்பு வாய்ப்புகள், கால வாய்ப்புகள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். இதில் கேட்பு வாய்ப்புகள் அப்படி வந்து வங்கிகளில் வாய்ப்புகளை வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் வந்து முன்னறிவிப்பு என்று எப்போது வேண்டும்னால வந்து தனது கணக்கிலிருந்து எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படும் ஒரு வாய்ப்பு தான் இந்த கேட்பு வாய்ப்புகள். அப்புறம் இவ்வகை வாய்ப்புகள் வந்து மேலும் வந்து 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. அவை வந்து சேமிப்பு வங்கி கணக்கு, அதாவது சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டு, அப்புறம் நடப்பு கணக்கு, இது வந்து கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. அப்புறம் கால வாய்ப்புகளை பற்றி பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட கால வரை வங்கிகளிடமிருந்து மீள பெறப்படாமல் இருக்கும் வாய்ப்பு தான் வந்து கால வாய்ப்புகள். வங்கிகள் வந்து கால வாய்ப்புகளுக்கு கூடுதலான வட்டியை வந்து வழங்குகிறது. கால வாய்ப்புகளை முக்கியமான வகைகளை பற்றி பார்ப்போம். நிலை வாய்ப்பு, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அப்புறம் தொடர் வைப்பு, இது வந்து ரெக்கவரிங் டெபாசிட் அப்படின்னு அர்த்தம், இதுவும் முக்கியமானது. ரெண்டாவது கடன் வழங்குதலை பற்றி பார்க்கலாம். தனிநபர்கள் மற்றும் வாணிபத்தான கடன்களை வந்து வங்கிகள் வந்து வழங்குகிறது. அப்புறம் வணிக வங்கிகள் வந்து ரொக்க கடன், மாற்று சீட்டு தள்ளுபடி, மிகைப்பற்று ஆகிய முறைகளை கடனை வந்து வழங்குகிறது. அடுத்தது 2ஆம் நிலை பணிகளை பற்றி பார்க்கலாம். ஸோ 2ஆம் நிலை பணிகள் முகமை பணிகள், பொது பயன்பாட்டு பணிகள், கடன் உறுதியளிப்பு கடிதம், பத்திரங்களுக்கு எழுத்துரிவு வழங்குறது, இதெல்லாம் வந்து 2ஆம் நிலை பணிகள். ஸோ இதை ஒன்று பார்க்கலாம். முகமை பணிகள் அப்படின்னா
வங்கி வாடிக்கையாளருக்கு வந்து முகவராக இருந்து செய்யும் பணிகளை வந்து முகவை பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தன் வாடிக்கையாளர்கள் வந்து அவர்கள் வரும் காசோலைகள், மாற்று சீட்டுகள் போன்றவற்றை வங்கிகள் வந்து வங்கிகள் நிர்வாகத்தின் மூலம் வந்து வசூல் செய்து கொடுக்கிறது. அப்புறம் பொது பயன்பாட்டு பணிகளை பற்றி பார்க்கலாம். இது வங்கிகள் தன் வாடிக்கையாளருக்கு சில கூடுதல் பயன்பாடுகளை வந்து உருவாக்கும் நோக்கில் செய்யும் பணிகளை தான் பொது பயன்பாட்டு பணிகள் என்கிறோம். நகைகள், பங்குகள், கடன் பத்திரங்கள் போன்ற மதிப்புமிக்க பொருட்களை பாதுகாக்க பெட்டக வசதியை வணிக வங்கிகள் தருகிறது. திருட்டு இழப்புகளையும் தவிர்க்க வந்து இந்த வசதி வந்து உதவுகிறது. பெட்டகத்தில் உள்ள பொருளுக்கு வந்து வங்கி வந்து பொறுப்பு அல்ல. அப்புறம் பயண காசோலைகளை வழங்குவதன் மூலம் வந்து வெளிநாட்டு பயணத்தின் போது வந்து பாதுகாப்பினதை வழங்குகிறது. அடுத்தது மூன்றாவது கடன் உறுதியளிப்பு கடிதத்தை பற்றி பார்க்கலாம். வாடிக்கையாளரோட கடன் நம்பகத்தன்மையை சான்று அளிக்கும் விதமாக தான் வங்கிகள் வந்து கடன் உறுதியளிப்பு கடிதங்கள் வந்து வழங்குகிறது. அப்புறம் பத்திரங்களுக்கு எழுத்துருவி வழங்குதலை பற்றி பார்க்கலாம். வணிக வங்கிகள் வந்து மேலும் பத்திரங்களுக்கான எழுத்து உறுதி வழங்கும் பணியை வந்து செய்கிறது. பொதுமக்கள் வங்கிகளின் மீது எழும் நம்பிக்கை வந்து வைத்திருப்பதால் அவைகள் வந்து எழுத்துறுதி வழங்கிய பத்திரங்களை வாங்குவதில் தயக்கம் ஏதும் இருக்காது. அப்புறம் இதர பணிகளை பற்றி பார்க்கலாம். பண அளிப்பை பார்க்கலாம். வணிக வங்கியுடைய முக்கிய பணிகள் வந்து ஒன்று வந்து பணப்புழக்க வேகத்தை வந்து அதிகரிப்பது மூலம் வந்து பண அளிப்பு வந்து அதிகரிக்கிறது. இப்போ ரெண்டாவது கடன் உருவாக்கத்தை பற்றி பார்க்கலாம். கடன் உருவாக்கம் வணிக வங்கியுடைய பணிகளில் மிக சிறந்தது ஒன்று தான் இந்த கடன் உருவாக்கம். இது வந்து மேற்சொன்ன பண அளிப்பினை அதிகரிக்கும் பணியை வந்து ஒட்டி அமைக்கிறது. மொத்த பண அளிப்பில் கடன் பணத்தினுடைய அளவை வந்து அதிகரிப்பு தான் கடன் உருவாக்கம் ஆகும். அடுத்தது புள்ளி விவரங்கள் திரட்டுறது. இந்திய ரிசர்வ் வங்கி போன்றதான் வணிக வங்கியில் வந்து வணிகம், தொழில், விவசாயம், நிதி போன்ற துறைகளில் புள்ளி விவரங்கள் வந்து வெளியிடுகிறது. இவர்கள் அடிப்படையில் தான் தனது வாடிக்கையாளர்களும் அரசு அதிகாரிகளுக்கும் வந்து தங்களது ஆலோசனைகளை வணிக வங்கிகள் வழங்குகிறது. அடுத்தது இந்திய வங்கிகளுடைய வெளிநாட்டு கிளைகளினுடைய புள்ளி விவரத்தை பற்றி பார்க்கலாம். இது முக்கியமானது. இது தேர்வில் வந்து கேட்பாங்க. வெளிநாட்டில் அமைந்துள்ள மொத்த இந்திய வங்கிகள் வந்து 125. இந்திய வங்கிகளுடைய கிளைகள் வந்து அமைந்துள்ள மொத்த வெளிநாடுகளை 29. இந்திய வங்கிகளுடைய கிளைகளை அதிகபட்சமாக கொண்ட நாடுகள் வந்து இங்கிலாந்தில் 22, ஹாங்காங்கில் 13. இது வெளிநாட்டில் அதிக வங்கிகளை கொண்ட இந்திய வங்கி எதுனா பேங்க் ஆஃப் பரோட்டா, அதாவது 43 கிளைகள் இருக்குது. அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 33 கிளைகள் இருக்குது. அப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 22 கிளைகள். அதிக வெளிநாட்டு கிளைகளை கொண்ட தனியார் வங்கிகள் எதுனா ஐசிஐசிஐ 6 கிளைகள் இருக்குது. அப்புறம் ஆக்சிஸ் பேங்க் வந்து 3 கிளைகள் இருக்குது. இப்போ தான் முக்கியமான பாடத்துக்கே போகிறோம். ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி இதுதான் தேர்வில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் இந்திய ரிசர்வ் வங்கி தான் பார்க்க போகிறோம். அதில் மைய வங்கியை பற்றி பார்க்க போகிறோம். மைய வங்கி அல்லது பணவியல் அதிகார அமைப்பு அரசினுடைய பண அளிப்பு மற்ற வட்டி விகிதம் ஆகியவற்றை மேலாண்மை செய்யும் ஒரு நிறுவனம் தான் இந்த மைய வங்கி. நாட்டில் உள்ள வணிக வங்கிகளுடைய மேற்பார்வையிடுவதும் இதனுடைய பணியாக இருக்கிறது. நாட்டில் ஒரு தலைமை நிறுவனம் இருந்தால் மட்டும்தான் அதன் நாட்டுடைய வங்கி அமைப்பு முறையையும் அதன் செயல்பாடுகள் வந்து முறையாகவும் ஒருங்கிணைந்த முறையில் வந்து வழிநடத்த செல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு தலைமை நிறுவனம் தான் மைய வங்கி எனப்படுகிறது. நாட்டில் உள்ள மைய வங்கியானது வந்து தன்னாட்சி நிறுவனமாக மைய வங்கி வந்து அந்த நாட்டுடைய வங்கியல் முறையை வந்து ஊக்கப்படுத்துகிறது. பிரான்ஸ் நாட்டுடைய மைய வங்கி வந்து பேங்க் ஆஃப் பிரான்ஸ். இது வந்து கிபி 1800ஆம் ஆண்டுல நிறுவப்பட்டது. அப்புறம் வரைவிலக்கணத்தை பற்றி பார்க்கலாம். வரைவிலக்கணம்னா கூற்று யார் என்ன சொன்னாங்கன்றத கூற்று தான் அது. மைய வங்கியானது வந்து பணத்தை வெளியிடுதல் முழுமையான கட்டுப்பாட்டை பெற்றதாகவோ மிஞ்சிய ஏகபோக உரிமை பெற்றதாக உள்ளது. சொன்னவர் வந்து இந்த கூற்றை சொன்னது ஸ்மித்து தான். அப்புறம் மைய வங்கியானது வங்கிகளுடைய வங்கி ஆகும். நாட்டுடைய பண அளிப்பினை கட்டுப்படுத்துவதும் மிகப்பெரிய மதிப்பு பணத்தை கொண்ட அமைப்பு தான் ஆகும். இதை சொன்னவர் BA சாமுவேல்சன் தான். அப்புறம் மைய வங்கி என்பது வந்து கடன் வழங்கும் கடைசி புகலிடம். இதை சொன்னவர் வந்து ஹாட்ரோ. இதை தான் சொல்றாரு. மைய வங்கியோடைய நாட்டுடைய கடனை கட்டுப்படுத்தும் ஓர் அமைப்பாகும். இதை சொன்னவர் இந்த HA ஷா. இது ரொம்ப முக்கியமானது. தேர்வில் கேள்வி கேட்பாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கியை பற்றி பார்க்கலாம். 1934ஆம் ஆண்டில் அதாவது 1934ஆம் ஆண்டு சட்ட விதி 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி அமைக்கப்பட்டது. அப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கி வந்து 1934ஆம் ஆண்டு சட்ட விதிப்படி 1935ஆம் ஆண்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி அமைக்கப்பட்டது இந்த ரிசர்வ் வங்கி. அதாவது ரிசர்வ் வங்கி எப்படின்னா 1934ஆம் ஆண்டு சட்ட விதிப்படி தான் 1935ஆம் ஆண்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி தான் இந்த ரிசர்வ் வங்கி உருவாக்குறாங்க. ஜனவரி 1ஆம் தேதி 1949ஆம் ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டு மத்திய அரசுக்கு சொந்தமானதான் இந்த ரிசர்வ் வங்கி. ஸோ இப்போ நம்ம ரிசர்வ் வங்கியை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1937 தலைமை அலுவலகம் வந்து கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு வந்து மாற்றப்படுறது எதுன்னு ரிசர்வ் வங்கி. ஆர்பிஐயோட முதல் ஆளுநரான சர் ஸ்மித்து தான். ராயல் ஹில்டன் யங் கமிஷன் பரிந்துரைப்படி தான் இந்திய ரிசர்வ் வங்கி வந்து 5 கோடி ரூபாய் வந்து மூலதனத்துடன் உருவாக்கப்பட்டது. இந்த கமிஷன் வந்து 1926 உருவாக்கப்பட்டது. 5 கோடி ரூபாய் வந்து 5 லட்சம் எண்ணிக்கையிலான 100 ரூபாய் பங்குகளாக பிரிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அனைத்து பங்குகள் வந்து அரசு சாராத தனியாராகவே பெற்றிருந்தது. 1949ஆம் ஆண்டுல ஜனவரி 1ஆம் தேதியில தனியார் பங்குகள் வந்து கைப்பற்றி தேசியமயமாக்கப்பட்டது. அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கியுடைய கூட்டமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கியுடைய மத்திய தலைமையகம் வந்து மும்பையில் தான் உள்ளது. 2017ஆம் ஆண்டு முதல் வந்து இந்திய மத்திய தலைமை அலுவலகம் வந்து 33 துறைகளை வந்து கொண்டுள்ளது. மும்பை, தில்லி, கொல்கத்தா, சென்னை ஆகிய 4 மண்டல அலுவலகம் வந்து துணைநிலை ஆளுநர்களுடைய தலைமையில் செயல்படுகிறது. வட்டார வாரியங்களுடைய கீழே இவை வந்து இயங்கி வருகிறது. 19 பிராந்திய அலுவலகங்களும் 11 துணை அலுவலகம் வந்து ரிசர்வ் வங்கியின் கீழே வந்து செயல்படுகிறது. எப்படின்னா 2017 நிலவரப்படி தான் இந்திய ரிசர்வ் வங்கியுடைய மத்திய இயக்குநர்கள் வாரியத்தில் வந்து நிர்வகிக்கப்படுகிறாங்க. இந்த வாரியத்தில் 21 உறுப்பினர்களும் இந்திய அரசால் வந்து நியமிக்கப்படுகிறார்கள். அதில் உள்ளவர்கள் யார் யாருன்னு பற்றி பார்க்கலாம். அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி இருக்குல்ல, இதில் மத்திய இயக்குநர்கள் வாரியத்தில் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த வாரியத்தில் மொத்தம் 21 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. இவங்க வந்து இந்திய அரசால் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதில் எந்தெந்த உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஒரு ஆளுநர் மற்றும் 4 துணைநிலை ஆளுநர்கள் இருப்பாங்க. இவரோட பதவிக்காலம் வந்து 3 ஆண்டுகள். அப்புறம் பல்வேறு துறைகளில் 10 இயக்குநர்கள் இருப்பாங்க. அப்புறம் 2 அரசு அதிகாரிகள் இருப்பாங்க. 4 இயக்குநர்கள், அதாவது வட்டார வாரியங்களில் இருந்து ஒவ்வொருவர் அப்படின்ட்டு 4 இயக்குநர்கள் இருப்பாங்க. அடுத்தது காலவரிசையை பற்றி பார்க்கலாம். காலவரிசை 1926 இந்திய நாணயம் மற்றும் நிதி தொடர்பான ராயல் கமிஷன் வந்து ஹில்டன் யங் கமிஷன் வந்து இந்தியாவிற்கான மத்திய வங்கியை உருவாக்க பரிந்துரைக்கிறது. ஸோ இந்தியாவிற்கான மத்திய வங்கியை உருவாக்க பரிந்துரைத்தது தான் இந்த ஹில்டன் யங் கமிஷனு. இந்த ஆணையத்துடைய அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் வந்து 1934 இயற்றப்பட்டது. ஸோ இந்த யங் கமிஷன் இந்த ஆணையத்துடைய அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் வந்து 1934 இயற்றப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 1934 பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்தினுடைய மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டு கவர்னர் ஜெனரலுடைய ஒப்புதலுக்கு பெற்றது தான் இப்போ 1934. அப்புறம் 1/4/1935ஆம் ஆண்டில் ரிசர்வ் வங்கியானது வந்து இந்தியாவுடைய மத்திய வங்கியாக 5 கோடி ரூபாய் மூலதனத்துடன் தனியார் பங்குதாரர்களுடைய வங்கியாக செயல்பட தொடங்கியது. அப்புறம் 1949 ரிசர்வ் வங்கி வந்து பொது உடைமை மாற்றம், அதாவது சட்டம் 1948 கீழே இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்டது. அதாவது ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ரிசர்வ் வங்கி அதாவது சட்டம் 1948 கீழே வந்து இந்திய அரசு வந்து ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கியது. அப்புறம் ஆளுநர்களை பற்றி பார்க்கலாம். இந்த ரிசர்வ் வங்கி இருக்குல்ல, இந்த ரிசர்வ் வங்கியுடைய முதலாவது ஆளுநர் யாருன்னா சர் ஸ்ரீமத் தான். 1935 37 வரை இருக்காரு. அப்புறம் முதலாவது இந்திய ஆளுநர் யாருன்னா சிடி தேஷ்முக் தான். 1948 1949 வரை இருக்காரு. அப்புறம் தற்போதைய ஆளுநர் எதுக்கு இந்த ஆர்பிஐக்கு, ஸோ ரிசர்வ் வங்கிக்கு யாருன்னா சக்தி காந்த தாஸ் எப்படின்னா ஜூலை 2023 படி. இவர் வந்து 25வது ஆர்பிஐ ஆளுநர் தான் இவர்.
அடுத்தது ஆர்பிஐயோட கட்டமைப்பை பற்றி பார்க்கலாம். அதிகாரப்பூர்வ இயக்குநர்கள் வந்து யாருன்னா ஆளுநர், அப்புறம் துணைநிலை ஆளுநர்கள், அதாவது குறைந்தபட்சம் 4 பேர் இருப்பாங்க. அடுத்தது அதிகாரப்பூர்வமற்ற இயக்குநர்கள் யாருன்னா பரிந்துரைக்கப்பட்டது வந்து 10 + 2 பேர். அப்புறம் மற்றவை யாருன்னா உள்ளூர் அமைப்புகளிலிருந்து தலா 4 பேர் அப்படின்ட்டு. அப்புறமா ரிசர்வ் வங்கியில் முடிவெடுக்கும் முக்கிய அமைப்பாக வந்து மத்திய இயக்குனர் குழு வந்து உள்ளது. இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வ மற்ற இயக்குனரால் ஆனது தான் இது. அதிகாரப்பூர்வ இயக்குநர்கள் வந்து என்பவர்கள் வந்து ஆளுநர் மற்றும் துணை ஆளுநர்கள் இவங்க இருப்பாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 பிரிவு 8 படி வந்து ஒரு ஆளுநர் மற்றும் 4 துணை ஆளுநர்கள் வந்து இருப்பாங்க. ரிசர்வ் வங்கியுடைய மத்திய இயக்குனர் குழுவில் அதிகபட்சமாக வந்து 5 அதிகாரப்பூர்வ இயக்குநர்கள் வந்து இருப்பாங்க. ஆளுநர் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் வந்து மத்திய அரசால் வந்து நியமிக்கப்படுறாங்க. இவர்களுடைய சேவை காலம் வந்து 3 ஆண்டுகள் மற்றும் இவங்க வந்து மீண்டும் வந்து நியமிக்கப்படலாமே. அப்புறம் மேலும் வந்து ரிசர்வ் வங்கியில் 16 அதிகாரப்பூர்வமற்ற இயக்குநர்கள் வந்து உள்ளார்கள். அவர்களை 4 பேர் வந்து டெல்லி, சென்னை, கொல்கத்தா, மும்பையில் உள்ள உள்ளூர் வாரியங்களிலிருந்து வந்து பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறாங்க. இதில் இந்தியாவுடைய 4 பிராந்தியங்களை குறிக்கிறது. மீதி 12 பேர் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியில் பரிந்துரைக்கப்படுகிறார்கள். இந்த 12 ஆளுமைகளை வந்து இந்திய பொருளாதாரத்துடைய பல்வேறு பிரிவுகளை நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. மத்திய இயக்குனர் குழு வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து குறைந்தது வந்து 6 கூட்டங்கள் வந்து நடத்துகிறது. இதில் குறைந்தது 4 கூட்டமாவது வந்து ஒவ்வொரு காலாண்டிலும் வந்து, அதாவது 3 மாதங்களுக்கு நடைபெறும் என்றாலும் பொதுவாக மத்திய குழு வந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை கூடுகிறது. அப்புறம் ரிசர்வ் வங்கியோட நிதி வாரியத்தில் உள்ள உதவி அமைப்பு வந்து மேற்பார்வையாத பிஎஃப்எஸ் மற்றும் பண செலுவதற்கான வாரிய தீர்வு அமைப்புகள் பிபிஎஸ்எஸ் இவை ரெண்டும் வந்து ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் தலைமையில் உள்ளது. அப்புறம் முக்கியமானதை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமானது, கேள்வியில் கேட்பாங்க, எக்ஸாமில் வரும். இதில் பண அச்சகம் 4 அச்சுக்கூடங்கள் வந்து வங்கி நோட்டுகள் வந்து அச்சிட்டுக்கிறது. எங்கன்னா தேவாஸ் அதாவது மத்திய பிரதேசம், நாசிக் வந்து மகாராஷ்டிரா, மைசூர் வந்து கர்நாடகா, சல்போனி வந்து மேற்கு வங்காளம் இங்கே தான். அப்புறம் அரசுக்கு சொந்தமானது வந்து மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா உள்ள அச்சகம் வந்து கோலின் அதாவது முழு சொந்த நிறுவனமான இந்திய பாதுகாப்பு அச்சகம் மற்றும் நாணயங்கள் உற்பத்தி கழகம். இதில் எஸ்பிஎம்சிஐலுக்கு சொந்தமானது. எஸ்பிஎம்சிஐல் மட்டுமே தான் பொருளாதார விவகாரங்கள் துறையினுடைய எம்ஓஎஃப் கீழே வந்து உள்ள ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான் இது. அடுத்தது ஆர்பிஐக்கு சொந்தமானது பார்க்கலாம். கர்நாடகா மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள அச்சகங்கள் வந்து பாரதிய ரிசர்வ் வங்கி நோட் முத்ரன் பிரைவேட் லிமிடெட், அதாவது பிஆர்பிஎன்எல் எம்பிஎல் அதுக்கு சொந்தமானது. இதில் ஆர்பிஐ வந்து முழு உரிமையாளராக உள்ளது. எதுக்கு இந்த ஆர்பிஐக்கு சொந்தமானது. அடுத்தது நாணயங்கள். கோல் என்பது வந்து நாணயங்களை வழங்கும் அதிகாரம் மற்றும் ரிசர்வ் வங்கியுடைய தேவைக்கேற்ப அவ்வப்போது நாணயங்களை விநியோகம் செய்கிறது. மத்திய அரசுடைய சார்பில் ரிசர்வ் வங்கி வந்து நாணயங்களை வந்து புழக்கத்தில் விடுகிறது. அடுத்தது ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர்களை பற்றி பார்க்கலாம். சர் ஆஸ்போன் ஸ்மித் வந்து பதவிக்காலம் வந்து 1/4/1935 30/6/1937 வரைக்கும் இவர் இருக்கிறாரு. அப்புறம் 821 நாட்கள். அப்புறம் சர் ஜேம்ஸ் பிரைட் டெய்லர் இவர் வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் சிடி தேஷ்முகர், சர் பெனிக்கல் ராமராவ், கேஜே அம்பிகோன்கர், ஹெச்விஆர் ஐயங்கார், பிசி பட்டாச்சாரியா, லட்சுகாந்த் ஐயா, பிஎன் ஆதார்கர் இவங்க. அதுக்கப்புறம் சாருகே ஜெகநாதன், என்சி சென்குப்தா, கேஆர் புரி, நரசிம்மன், டாக்டர் எல்ஜி பட்டேல், டாக்டர் மன்மோகன் சிங், அமிதவ் கோஷ், ஆர்யன் மல்கோத்ரா, வெங்கடராமன், சி ரங்கராஜன், பீமல் ஜலான், வேணுகோபால் ரெட்டி, சுப்பராவ், ரகுராம் ராஜன், உர்திஷ் பட்டேல், சக்திகாந்த தாஸ் வந்து 2018 அதாவது 11/12/2018 முதல்
அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கியுடைய நிர்வாகத்தை பற்றி பார்க்கலாம். மத்திய நிதி அமைச்சகம் தான் ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர்களை வந்து நியமிக்கிறது. ரிசர்வ் வங்கியுடைய தலைமையிடம் வந்து மும்பையில் இருக்கிறது. RBI உடைய 19 மண்டல அலுவலகம் வந்து இந்தியாவில் வந்து உள்ளது. இதனுடைய முக்கியமான 4 மண்டலங்கள் அலுவலகம் எதுனா மும்பை, கொல்கத்தா, சென்னை, புதுடெல்லி. இதுதான் முக்கியமான 4 மண்டலங்கள். இந்திய ரிசர்வ் வங்கியுடைய செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாம். என்னென்ன செயல்பாடு இருக்குன்னா பணத்தை முதல்ல வந்து பணத்தை வெளியிடுதல் பற்றி பார்க்கலாம். பணத்தை வழங்குவது ரிசர்வ் வங்கியுடைய முழு உரிமை. ₹1 நோட்டுகள் மற்றும் நாணயங்களை தவிர அனைத்து நோட்டுகளையும் வந்து ரிசர்வ் வங்கியால் தான் வெளியிடப்படுகிறது. பழைய சேதமடைந்த நாணயங்களை மாற்றுகிறது அல்லது அழிக்கிறது. ₹1 நோட்டுகள் மற்றும் நாணயங்களை நிதி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டு ரிசர்வ் வங்கியால் விநியோகிக்கப்படுகிறது. அதாவது இந்த ₹1 நோட்டை வந்து மற்றும் இந்த நாணயங்களை வந்து நிதி அமைச்சகம் தான் வெளியிடுறது. ஆனால் ரிசர்வ் வங்கி தான் அதை வந்து விநியோகம் செய்கிறது, அந்த ₹1 நோட்டையும் நாணயத்தையும். ஸோ ரெண்டாவதாக என்ன பார்க்க போகிறோன்னா அந்நிய செலவாணியுடைய பாதுகாவலர் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரிசர்வ் வங்கியை பற்றி தான் பார்த்துருக்குறோம். இந்திய ரிசர்வ் வங்கி வந்து அந்நிய செலவாணியுடைய இருப்புகளை பாதுகாப்பும் பணியை வந்து செய்கிறது. 1999ஆம் ஆண்டில் அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டத்தின்படி வந்து இது வந்து அந்நிய செலவாணி மேலாண்மையும் நிர்வகிப்பதனையும் மேற்கொள்கிறது. அந்நிய பணத்துக்கு எதிரான இந்திய ரூபாயுடைய பரிமாற்ற விகிதத்தை நிலைப்படுத்துவதற்காக வெளிநாட்டு பணங்களை வந்து அவ்வப்போது வந்து வாங்கி விற்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது. மூன்றாவதாக வங்கியாளர் மற்றும் அரசாங்கத்தின் கடன் மேலாளரை பற்றி பார்ப்போம். இது வந்து மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு வங்கியாளராக வந்து செயல்படுகிறது. எதுனா RBI தான் பார்த்துருக்கிறோம். இது வந்து அரசாங்கத்துடைய வைப்பு தொகைகளை வைத்து கடன்களை வழங்குகிறது. RBI சார்பாக அரசாங்க பத்திரிகைகளை வழங்குவதன் மூலம் வந்து கடன் நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்கிறது. அப்புறம் அவர்களுடைய பொது கடனை ஓரளவு வந்து நிர்வகிக்கிறது. வங்கிகளுடைய பணம் செலுத்தும் போது வந்து கள்ள நோட்டுகள் வந்து கண்டுபிடிப்பதற்கு பிரத்யேகமான மெஷின்கள் வந்து நிறுவ வங்கிகளுக்கு வந்து அறிவுறுத்தி வருகிறது. அடுத்தது வங்கிகளுடைய வங்கி, அதாவது கடைசி புகலிடம், இதுதான் RBI தான். இந்திய ரிசர்வ் வங்கி வந்து அனைத்து வங்கிகளுக்கும் தலைமை வங்கியாக இருக்கிறது. வணிக வங்கிகள், உண்டியல் இடைத்தரகர்கள், நிதி நிறுவனங்கள் போன்றவற்றுக்கு வந்து மறுகழிவு செய்தும் பிணை பாதுகாப்பு அடிப்படையிலும் ரிசர்வ் வங்கி வந்து கடனை வந்து வழங்குகிறது. இது வங்கிகளுக்கு வேண்டிய கடன்களை வந்து அளிக்கிறது. அவைகளுடைய வைப்புகளை ஏற்கிறது. மாற்று சீட்டுகளை வந்து மறு தள்ளுபடி வந்து செய்கிறது. வணிக வங்கியுடைய கடைசி புகலிடமாக இந்த ரிசர்வ் வங்கி, இந்திய ரிசர்வ் வங்கி தான் விளங்குகிறது. ஐந்தாவதா அரசுடைய வங்கியை பற்றி பார்ப்போம். இந்திய ரிசர்வ் வங்கி வந்து மத்திய மாநில அரசுக்கான வங்கி. இது அரசுகளுக்கு வந்து குறுகிய கால கடன்களை வழங்கி அரசு கடன்கள், அரசு கடன் தொடர்பான சேவைகள், அரசு கடன் பத்திரங்களை உருவாக்கி விற்பனை செய்வது ஆகிய பணிகளை வந்து செய்கிறது. ரிசர்வ் வங்கியுடைய பணிகளில் முதன்மையானது வந்து அரசுக்கு வங்கியாகவும் முகவராகவும் வந்து ஆலோசகராக வந்து செயல்படுகிறது. ரிசர்வ் வங்கி வந்து நிதி முகவராக 90 நாட்களுக்கு மிகாமல் குறுகிய கால கடன் அளித்து உதவுகிறது. அப்புறம் கடைநிலை கடன் வழங்கும் அமைப்பு தான், அதாவது கடைநிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்லுவாங்க. வணிக வங்கிகளுக்கு தீர்க்க இயலாத நிதி சிக்கல்கள் ஏற்படும் போது வந்து நிதிக்கான மற்ற ஆதாரங்கள் இல்லாத சூழ்நிலையில் அச்சிக்கலிருந்து மீள்வதற்கு வந்து இந்திய ரிசர்வ் வங்கி வந்து ஈட்டுக்கடனை வந்து அளித்து உதவுகிறது. அப்புறம் தீர்வாக செயல்படுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து 14 தீர்வகங்கள் வந்து கொண்டு வங்கிகளுக்கு இடையே நடக்கும் வந்து பரிவர்த்தனைகள் வந்து சமன் செய்கிறது. அப்புறம் செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்தல நெறியாளராகவும் மேலாளராகவும் செயல்படுகிறது. 2007ஆம் ஆண்டில் செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வந்து நாட்டுடைய செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்வதற்கான மேற்பார்வையிடுதல் அதிகாரத்தை வந்து வழங்கியுள்ளது. எனவே ரிசர்வ் வங்கி வந்து பாதுகாப்பான மற்றும் திறமையான செலுத்துதல் மற்றும் தீர்வுகளை மேற்பார்வையின் மூலம் வந்து மேம்பாட்டிற்கு வழிவகுக்கிறது. அடுத்தது மேம்பாட்டு பணியை பற்றி பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி வந்து சிறந்த வங்கி அமைப்பினை ஏற்படுத்துகிறது, ஒரு முக்கிய பங்கு வந்து வகிக்கிறது. இதன் மூலம் வந்து சிறந்த உற்பத்தி திறன் கொண்ட துறைகளுக்கு வந்து கடன்கள் வழங்கப்படுவதை வந்து உறுதி செய்கிறது.
தேசிய குறிக்கோள்களை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு பரந்த மேம்பாட்டு பணிகளை வந்து செய்கிறது. நாட்டில் நிதி கட்டமைப்பினை வந்து ஏற்படுற நிறுவனங்கள் வந்து அமைக்கிறது. நாட்டில் நிதி சேவைகள், நிதி கல்வி அறிவு ஆகியவற்றை விரிவாக்கம் பணி வந்து செய்கிறது. இதற்கான கல்வி நிறுவனம் வந்து நடத்துகிறது. புள்ளி விவரங்களை திரட்டி வரிசைப்படுத்தி இந்திய ரிசர்வ் வங்கி வெளியீடும் மூலம் வந்து மாத, காலாண்டு, ஆண்டு விவரங்கள் வந்து வெளியிடுகிறது. அடுத்தது வங்கி குறை தீர்ப்பு திட்டத்தை பற்றி பார்க்கலாம். பேங்க் வந்து ஓம்பர்ஸ்மேன் அதை பற்றி பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி வந்து 1995ஆம் ஆண்டில் வங்கி குறை தீர்ப்பு ஆயத்தை வந்து அறிமுகப்படுத்துறது. வங்கி குறை தீர்ப்பு ஆணையம் வந்து 1995 தான் இந்த இந்திய ரிசர்வ் வங்கி வந்து அறிமுகப்படுத்துகிறது. இந்த திட்டத்தின் கீழே வங்கிகள் வந்து தொடர்பாக ரிசர்வ் வங்கிக்கு வந்து வரும் அனைத்து புகார்கள் வந்து மற்றும் மேல்முறையீடுகள் வந்து வாங்கி வந்து குறை தீர்ப்பை வந்து தீர்த்து வைக்கிறது. இணைய வழியில் வரும் புகார்களையும் அல்லது அனைத்து வழிகளிலும் வரும் புகார்கள் வந்து இந்த குறை தீர்ப்பாய் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. 10ஆவதா வங்கி வந்து முகவர் மற்றும் அரசுக்கு ஆலோசகர். ஒரு வங்கியாக மத்திய மாநில அரசுடைய கணக்குகளை தன்னிடத்தை கொண்டு அரசினுடைய சார்பாக அவற்றை வந்து செலவு செய்கிறது. மைய வங்கி வந்து மாநில அரசுகளுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் கடனை முன்பணமும் வழங்குகிறது. அரசினுடைய சார்பாக அனைத்து பொது கடன்களையும் மைய வங்கி வந்து மேலாண்மை செய்கிறது. அரசினுடைய சார்பாக அந்நிய பணங்களை வாங்கவும் விற்கவும் செய்கிறது. அடுத்தது இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரியத்தை பற்றி பார்க்கலாம். பேங்கிங் கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா BCSPஐ பற்றி பார்க்கலாம். வங்கிகளுடைய திறமை ஆய்விடும் விதமாக உலக அளவில் ஏற்கப்பட்டுள்ள நெறிமுறைகள் மதிப்பீடுகள் அடிப்படையில் RBI வந்து இந்திய ரிசர்வ் வங்கி முறையை மற்றும் மதிப்பீடுகள் வாரியத்தை வந்து அமைத்துள்ளது. அப்புறம் 11 இதர பணிகளை பற்றி பார்க்கலாம். இதர பணிகள் இங்க வந்து தனிநபர் கணக்கு துவங்கவோ அல்லது கடன் வாங்கவோ முடியாது. எங்கன்னா RBIல. உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனம் போன்றவற்றில் இந்திய அரசுடைய பிரதிநிதியாக தான் இந்த RBI வந்து செயல்படுகிறது. அரசு பத்திரங்களை வாங்குவது மற்றும் விற்கிறது, பொருளாதார விவகாரங்களை வந்து வெளியிடுறது மற்றும் கட்டுப்படுத்துகிறது, பணம் மற்றும் நிதி புள்ளி விவரங்கள் வந்து திரட்டுகிறது, ஆராய்ச்சி வந்து மேற்கொள்கிறது, அப்புறம் தகவலை தருகிறது போன்ற பணிகளை வந்து மேற்கொள்கிறது. வணிக வங்கியுடைய கடைசி புகலிடமாக தஞ்சமாக வந்து இந்திய ரிசர்வ் வங்கி தான் விளங்குகிறது. அடுத்தது காகித பணத்தை வெளியிடுதல் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் நாணயங்கள் மற்றும் ₹1 காகித பணத்தை தவிர மற்ற அனைத்து வகையான காகித பணத்தையும் வெளியிடுகிறது. அப்புறம் முற்றுரிமை பெற்ற நிறுவனம் வந்து ரிசர்வ் வங்கி தான். புழக்கத்தில் உள்ள போலியான பணத்தினை கட்டுப்படுத்தும் பொறுப்பையும் மைய வங்கிக்கு வந்து உண்டு. காகித பணத்தை வெளியிடுவது இந்திய ரிசர்வ் வங்கியுடைய முக்கிய பணியாகும். பணம் மற்றும் கடன் அளவுகளை மேலாண்மை செய்கிறது. ரூபாய் நோட்டுகளில் 10, 20, 100, 200, 500 ரிசர்வ் வங்கியுடைய கவர்னருடைய கையெழுப்பம் வந்து இடம்பெறுகிறது. ₹1 நோட்டு மற்றும் நாணயம் வந்து மத்திய நிதி அமைச்சகத்தால் வெளியிடப்படுகிறது. அதில் வந்து நிதித்துறை செயலர் வந்து கையொப்பம் வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த ₹1 நோட்லேயே நாணயத்தை வந்து மத்திய நிதி அமைச்சகம் தான் வெளியிடுறது. இதில் வந்து நிதித்துறை செயலருடைய கையொப்பம் தான் இதில் இருக்கும். இந்திய ரிசர்வ் வங்கி வந்து ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவதற்கு வந்து குறைந்தபட்ச இருப்பு முறையை வந்து ஏற்றுள்ளது. அதன்படி இந்திய ரிசர்வ் வங்கி தன்னிடத்தை வந்து ₹400 கோடி தங்கத்தையும் 115 கோடி அயல்நாட்டு வைப்புகளை வந்து வைத்திருக்க வேண்டும். இந்திய ரிசர்வ் வங்கியுடைய வெளியீடுகளை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் வங்கியுடைய போக்கு மற்றும் முன்னேற்றம் குறித்த அறிக்கை வந்து இது வந்து ஆண்டுதோறும் வந்து வெளியிடுகிறது RBI. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது RBI உடைய வெளியீடுகளை பற்றி தான் பார்க்குறோம். நிதிநிலைத்தன்மை வந்து அறிக்கை வந்து அரை ஆண்டுக்கு ஒரு வாட்டி வெளியிடுறது. நாணய கொள்கை அறிக்கை வந்து அரை ஆண்டுக்கு ஒரு வாட்டி வெளியிடுறது. அந்நிய செலவான இருப்பு பற்றிய அறிக்கை வந்து அரை ஆண்டுக்கு ஒரு வாட்டி வெளியிடுது. 2 மாத கொள்கை அறிக்கை வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வெளியிடுறது. அப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கியுடைய நெறிமுறைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி வந்து மிகவும் ஆற்றல் மிக்க மற்றும் உணர்திறன் வாய்ந்த செயல்பாடாக கருதப்படுகிறது.
இந்த பெரிய பொருளாதார கொள்கை வந்து பொருளாதார அமைப்பில் உள்ள பணத்தினுடைய அளவு செலவை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆண்டுக்கு வந்து 2 முறை மந்தமான மற்றும் பிரதான பருவங்களுக்கு முன் வந்து அறிவிக்கப்பட்ட கொள்கை வந்து ஆர்பிஐனுடைய பணவியல் கொள்கை குழுவிற்கு வந்து பிறகு வந்து ஒரு நிதியாண்டில் 6 முறை வந்து அறிவிக்கப்பட்ட 2 மாத விவகாரம் ஆகும். அப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கியுடைய பணவியல் கொள்கை வந்து 2016ஆம் ஆண்டுல நடைமுறைக்கு வந்தது. இந்த கொள்கையின் அடிப்படையில் அணுகுமுறை குழு வந்து நாணய கொள்கை மதிப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை வந்து சேர்க்கும் என்று கருதப்படுகிறது. அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கியுடைய முக்கியமான நெறிமுறைகளை பற்றி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியமானது, தேர்வில் கேட்பாங்க. ரெப்போ விகிதம் RR, மீள் ரெப்போ விகிதம் RRR, வங்கி ரெப்போ BR, ரொக்க கையிருப்பு விகிதம் CRR, சட்டப்பூர்வ பண பழக்க விகிதம் SLR, MSF மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி இது ரொம்ப முக்கியமானது, கேட்பாங்க, பார்க்கலாம். ரெப்போ விகிதம் பார்க்கலாம். ரெப்போ விகிதம் அப்படின்னா என்னன்றது, மைய வங்கி வந்து வணிக வங்கிகளுக்கு வந்து குறுகிய கால கடனை வழங்கும் பொழுது வந்து விதிக்கும் வட்டி விகிதம் தான் ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெப்போ விகிதம், அதான் மறு கொள்முதல் விகிதத்துடைய சுருக்கமான வடிவம் தான் இந்த ரெப்போ. மேலும் இது வந்து மேற்கத்திய பொருளாதாரத்தில் இது வந்து தள்ளுபடி விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த ரெப்போ விகிதத்தை தான் தள்ளுபடி விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. வணிக வங்கிகளுக்கு வந்து நிதி பற்றாக்குறை ஏற்படும் போது வந்து அவைகள் வந்து பத்திரங்களை ஈடாக வைத்து இந்திய ரிசர்வ் வங்கியோட வந்து கடன்களை பெறும். இது அந்த நிலையில விதிக்கப்படும் வட்டி விகிதம் தான் ரெப்போ விகிதம் எனப்பட்டிருக்கிறது. அடுத்தது மீள் ரெப்போ விகிதத்தை பற்றி பார்க்கலாம். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை பற்றி பார்க்கலாம். மீள் ரெப்போ விகிதம் என்பது வந்து குறுகிய காலத்திற்கு இந்திய ரிசர்வ் வங்கியிடம் வழங்கும் தொகைக்கு வணிக வங்கிகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி வந்து செலுத்தும் வட்டி விகிதம் தான் இது. தற்போது வந்து இந்த விகிதம் வந்து 3.35% உள்ளது. எப்போனா பிப்ரவரி 2023 நிலவரப்படி. ரெப்போ விகிதத்துக்கும் நேர்மாறானது மற்றும் இது வந்து 1996ஆம் ஆண்டுல ரிசர்வ் வங்கியால் வந்து பணப்புழக்க சரி செய்தல் வசதியின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டதான் இந்த மீள் ரெப்போ விகிதமே. மீள் ரெப்போ விகிதத்தை உயர்த்தினால் வந்து அது வணிக வங்கிகளுக்கு வந்து லாபகரமானதாக வட்டி விகிதமாகி அவைகளிடம் உள்ள பணத்தை வந்து ரிசர்வ் வங்கியிடம் கொண்டு வந்து சேர்க்கிறதா இது. அடுத்தது வங்கி விகிதம், பேங்க் ரேட்டை பற்றி பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி தனது நீண்ட கால கடனுக்கு வந்து விதிக்கும் வட்டி விகிதம் தான் வங்கி விகிதம். இதை வந்து 90 நாட்களுக்குள்ள வணிக வங்கி வந்து மைய வங்கிக்கு வந்து வட்டியுடன் திருப்பி செலுத்த வேண்டும். இந்த வழியில் கடன் வாங்கும் வாடிக்கையாளர்கள் வந்து இந்திய அரசு, மாநில அரசுகள், வங்கிகள், நிதி நிறுவனங்கள், கூட்டுறவு வங்கிகள், அப்புறம் NBFCக்கள் போன்றவை இதெல்லாம் எடுத்துக்காட்டுங்க. தற்போது வந்து வங்கி விகிதம் வந்து 6.75% உள்ளது, பிப்ரவரி 2023 நிலவரப்படி. அப்புறம் ரெக்கோ கையிருப்பு விகிதம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ CRR பற்றி பார்க்கலாம். நாட்டில் செயல்படும் வங்கிகள் வந்து 2 வகையாக இருப்பு விகிதம் வந்து பராமரிக்கிறது. ஒழுங்குமுறை கடமையில் உள்ளது. அவற்றில் ஒன்று வந்து பண இருப்பு விகிதம், மற்றொன்று வந்து சட்டப்பூர்வ பணப்புழக்க விகிதம். இது பண இருப்பு விகிதத்துடைய கீழே நாட்டில் செயல்படும் அனைத்து திட்டமிட்ட வணிக வங்கிகள் வந்து ரிசர்வ் வங்கியிடம் வந்து உள்ள மொத்த வைப்பு தொகையினுடைய ஒரு பகுதியை வந்து ரொக்க இருப்பு விகிதமாக CRR ரொக்க வடிவத்தில் பராமரிக்க வேண்டும். வங்கிகள் வந்து அதிக கடன் வழங்குவதையும் அவர்கள் வந்து வழங்கும் கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைப்பதையும் இலக்காக கொண்டு தான் 1999 2000 ஆண்டில் RBI வந்து வங்கிகளுக்கு வந்து அவங்களுடைய CRR மீதான வட்டி வருமானத்தை செலுத்த தொடங்கியது. ரெக்கோ இருப்பு விகிதம் வந்து அதிகமாக இருந்தால் வணிக வங்கியுடைய கடன் உற்பத்தி வந்து குறைவாகவும், ரொக்க இருப்பு விகிதம் வந்து குறைவாகவும் இருந்தால் கடன் உற்பத்தி அதிகமாகவும் இருக்கும். அடுத்தது சட்டப்பூர்வ பணப்புழக்க விகிதம், அதாவது ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ SLR பற்றி பார்க்கலாம். நாட்டில் செயல்படும் வங்கிகள் வந்து 2 வகையாக இருப்புகளை வந்து பராமரிக்கும் ஒழுங்குமுறை கடமை கீழே உள்ளது. அவற்றில் ஒன்று தான் சட்டப்பூர்வ பணப்புழக்க விகிதம் SLR ஆகும். இது வந்து வணிக வங்கியுடைய மொத்த வைப்பீட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட விகிதம் அல்லது சதவீதத்தை வந்து தனது சொந்த கையிருப்பாக, அதாவது பணம், தங்கம் போன்ற உடனடியாக மாற்றக்கூடிய பொருளாக வைத்திருக்கிறது தான் இது. இந்த SLR உடைய தேவை வந்து
வங்கி வந்து அனைத்து வைப்பு தொகைகளையும் கடனாக வழங்குவதை தடுப்பதாகும். இது மிகவும் ஆபத்தானது. மற்றும் இது வங்கி ஒழுங்குமுறை சட்டம் 1949 கீழே கட்டாயமானது. இது சட்டப்பூர்வ விகிதமானது இதுல வங்கிகள் தன்னகத்தை எப்போதும் வைத்திருக்க வேண்டிய ரொக்கமு தங்கமு ஒப்புதல் பெற்ற பத்திரங்கள் உள்ளடக்கிய நீர்மத்தன்மை கொண்ட ஒரு சொத்துக்கள் தான் இது. அடுத்தது மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி MSF, அதாவது விளிம்பு நிலை வசதியை பற்றி பார்க்கலாம். MSF என்பது ரிசர்வ் வங்கியுடைய நிதி கொள்கை 2011-12 அறிவிக்கப்பட்ட ஒரு புதிய திட்டம் தான் இந்த NSF. ரிசர்வ் வங்கி அவசர காலத்தில் வங்கிகளுக்கு வழங்கும் கடன் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி எனப்படுகிறது. இதற்கு ரிசர்வ் வங்கி சற்று கூடுதலான வட்டி வசூலிக்கிறது. இந்த NSF தற்போதைய விகிதம் 6.75% ஆகும் 2023 படி. இது மே 2011 நடைமுறைக்கு வந்தது. இந்த திட்டத்தின் கீழே வங்கிகள் நிகர தேவை மற்றும் நேர பொருட்களை 1% வரை ஒரே இரவுல கடன் பெறலாம. அடுத்தது ரிசர்வ் வங்கியுடைய பணப்புழக்கம் சரி செய்தல் வசதி, அதை LAF பற்றி பார்க்கலாம். வங்கித்துறை சீர்திருத்தங்களுக்கான நரசிம்மர் குழு 1998 ரிசர்வ் வங்கியுடைய பணப்புழக்கம் சரி செய்தல் வசதிகளை லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி LAF 1998 அறிமுகப்படுத்தியது. அதாவது வங்கி சீர்திருத்தங்களுக்கான நரசிம்ம குழு தான் 1998 ரிசர்வ் வங்கியினுடைய பணப்புழக்கம் சரி செய்த வசதியை அதை அறிமுகப்படுத்தியது. எப்போனா 1998 தான் அறிமுகப்படுத்தியது. அதாவது லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி LAF அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்போ மற்றும் மீள் ரெப்போ விகிதங்கள் ரிசர்வ் வங்கியுடைய LAF ஒரு பகுதி ஆகும். அடுத்தது சமீபத்திய இந்திய ரிசர்வ் வங்கியுடைய வங்கி விகிதங்கள் ஜூன் 2003 பற்றி பார்க்கலாம். ரெப்போ விகிதம் 6.50%, வங்கி விகிதம் 6.75%, மீள் ரெப்போ விகிதம் 3.35%, MSF ரேட் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி 6.75%, ரொக்க கையிருப்பு விகிதம் CRR 4.50%, சட்டப்பூர்வ பணப்புழக்க விகிதம் SLR 18%. ஸோ இதெல்லாம் முக்கியமானது, கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ கரண்ட்டாக என்ன இருக்கு அப்படின்றத. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க, படித்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்திய ரிசர்வ் வங்கியுடைய நாணய மேலாண்மை பற்றி பார்க்கலாம். செக்யூரிட்டி பேப்பர் பில் அசங்காபாத்தில் 1967 68 உருவாக்கப்பட்டதான் இந்த செக்யூரிட்டி பேப்பர் பில்லு. இது வங்கி மற்றும் பணத்துக்கான காகிதங்களை உற்பத்தி செய்கிறது தான் இது. கரன்சி நோட்டுகளை அச்சடிப்பதற்காக 4 அச்சகங்கள் உள்ளது. இவற்றில் 2 மத்திய அரசுடைய முழு உரிமை பெற்றது, அதாவது SPMCIL செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மைண்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை சார்ந்தது. நாசிக், அதாவது மகாராஷ்டிராவில், தேவதாஸ் மத்திய பிரதேசில் இருக்குது. பிற 2 அச்சகங்கள் RBIடைய முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. BRBNMBL பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரன் பிரைவேட் லிமிடெட் கீழே இது இயங்குகிறது. அவை மைசூர் கர்நாடகா, சல்போனி மேற்கு வங்காளம். அப்புறம் SPMCIL செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மைண்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடு. இது 4 தொழிற்சாலைகளில் நாணயங்கள் உருவாக்கப்படுகிறது. அவை மும்பை, கொல்கத்தா, நொய்டா, ஹைதராபாத். இங்கே தான் நாணயங்களை உருவாக்குறாங்க. அடுத்தது நாணயம் மற்றும் பணம் அச்சு ஆலைகளை பற்றி பார்க்கலாம். நாணயம் மற்றும் பணம் அச்சு ஆலைகள். இந்திய பத்திர அச்சகம் எங்கே இருக்குன்னா நாசிக். நாசிக்கில் தபால் தலை, நீதித்துறை வில்லைகள், காசோலை மற்றும் பத்திரங்களை அச்சிடுறாங்க. எங்கன்னா இங்கே தான் நாசிக்கில். அப்புறம் பத்திர அச்சு நிலையம் இது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. அப்புறம் காகித நாணயம் அச்சகம். ஸோ காகித நாணய அச்சகம் நாசிக்கில் எப்படின்னா 1925 உருவாக்குனாங்க. 10 ரூபாய் தாள்கள் அச்சடிக்கிறது இங்கே தான் நாசிக்கில் தான். அப்புறம் அரசாங்க விருது மற்றும் நாணய ஆலை இது கல்கத்தா மற்றும் நொய்டாவில் தான் அந்த ஆலை இருக்குது. அப்புறம் பண காகித ஆலை இது எங்கே இருக்குன்னா அசங்காபாத்தில் இருக்குது. இங்கே காகித பணத்திற்கு தேவையான மற்றும் பிற பத்திரங்களுக்கு தேவையான காகிதத்தை உற்பத்தி செய்கிறது தான் இங்கே அசங்காபாத்தில் தான் உற்பத்தி செய்கிறாங்க. அப்புறம்
வணிக, அதாவது அடுத்தது வந்து வா வங்கி வந்து காகித நாணயம். ஸோ வங்கி காகித நாணயத்தை பார்க்கலாம். தேவதாஸில் அதாவது 1974 உருவாக்குறாங்க. இது வந்து 2 பிரிவுகளை உடையது. பண நோட்டுகள் மற்றும் பண நோட்டுகள் பிரிவு, அப்புறம் பத்திரத்தாள்களுக்கான தேவையான மைய ஆலை. இது எங்கன்னா தேவதாஸில் தேவதாஸில் தான் இதை வந்து பண்ணுறாங்க. அப்புறம் வங்கிகள் தேசியமயமாக்கப்படுறது அதை பற்றி பார்க்கலாம், விளக்கமாக பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானது இந்த டாபிக். இந்தியாவில் முன்பு வந்து தனியார் துறையினுடைய கீழே இயங்கி வந்த வங்கிகள் வந்து தேசியமயமாக்கல் சட்டத்தின் மூலம் வந்து பொதுத்துறைக்கு மாற்றப்பட்டு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளாக நடைமுறைக்கு வந்தது. பாரத ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ சட்டத்தின் மூலம் வந்து 1955ஆம் ஆண்டில் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தேசியமயமாக்கப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கியுடைய முதன்மை முகவராகவும் மத்திய மற்றும் மாநில அரசுடைய வங்கி பரிவர்த்தனைகளை கையாளவும் வந்து பாரத ஸ்டேட் வங்கி வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதன் பிறகு வந்து தேசியமயமாக்கலுடைய ஒரு முக்கிய செயல்பாட்டில் பாரத ஸ்டேட் வங்கியுடைய துணை நிறுவனங்கள் வந்து பாரத ஸ்டேட் வங்கி சட்டம் 1959 மூலம் தேசியமயமாக்கப்பட்டது. அப்புறம் ஜூலை 19 1969ஆம் ஆண்டில் நாட்டில் 50 கோடிக்கு மேலே வைப்பு தொகை கொண்ட 14 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டது. அப்புறம் ஏப்ரல் 15 1980ஆம் ஆண்டில் மேலே வந்து நாட்டில் 200 கோடிக்கு மேலே வைப்பு தொகை கொண்ட 6 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டது. இதன் மூலம் வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடைய மொத்த எண்ணிக்கை வந்து 20ஆக இருந்தது. இந்த நடவடிக்கை வந்து இந்தியாவில் வங்கி பிரிவில் 80% அரசு உரிமையாக மாற்றப்பட்டது. அந்த நேரத்தில் தனியார் வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளோடு வந்து அருகில் செயல்பட அனுமதிக்கப்பட்டது. வெளிநாட்டு வங்கிகளை வந்து செயல்படுறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அப்புறம் 1969ஆம் ஆண்டில் தேசியமயமாக்கப்பட்ட 14 வங்கிகள் பற்றி பார்க்கலாம். இந்திய மத்திய வங்கி, அதாவது இந்திய மத்திய வங்கி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, தேனா வங்கி, பஞ்சாப் தேசிய வங்கி, சிண்டிகேட் வங்கி, கனரா வங்கி, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் வங்கி, அலகாபாத் வங்கி, யூசிஓ வங்கி, இந்திய வங்கி, இந்தியாவுடைய யூனியன் வங்கி, இதெல்லாம் வந்து இதுதான் இந்த 14 வங்கிகள். இந்த 14 வங்கிகள் தான் 1969 தேசியமயமாக்கப்படுறாங்க, அதாவது நாட்டுடைமையாக்குறாங்க. அடுத்தது ஏப்ரல் 15 1980 6 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்படுறாங்க. அந்த 6 வங்கிகள் எதுனா ஆந்திரா வங்கி, விஜயா வங்கி, பஞ்சாப் சிந்து வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த வங்கிகள் தான், இந்த 6 வங்கிகள் தான் 1980ஆம் ஆண்டில் ஏப்ரல் 15ஆம் தேதி வந்து தேசியமயமாக்கப்படுறாங்க, அதான் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அடுத்தது வங்கிகளுடைய வங்கியல் துறையோட சீர்திருத்தங்களை பற்றி பார்க்கலாம். வங்கியல் துறையோட சீர்திருத்தங்கள் தேசியமயமாக்கலுக்கு பிறகு வந்து 1969ஆம் ஆண்டில் அப்போ வந்து 1991ஆம் ஆண்டு வரை வந்து வங்கித்துறை வந்து விரைவான முன்னேற்றங்களை வந்து கண்டது. இதன் மூலம் வந்து வர்த்தக வங்கிகளாக இருந்தவை வந்து மக்களுடைய வங்கிக்காக வந்து மாறியது. இந்த காலம் வந்து வங்கி கிளைகளை பெரிய விரிவாக்கத்தையும் முன்னுரிமை பிரிவுகளும் கடனையும் வங்கிகள் பணிகளிலும் மாறுபாட்டை வந்து பெருவான வாய்ப்புகளை கொண்டு வந்ததோடு ஊரக பகுதிகளில் கிளைகளை அமைக்கவும் உதவியது. இதன் காரணமாக வந்து சராசரியாக வந்து ஒரு வங்கி வங்கிகளுடைய சேவை வந்து 1969ஆம் ஆண்டில் 65,000 நபர்களுக்கு என்று இருந்தது. அப்புறம் 1991ஆம் ஆண்டில் 12ஆக குறைந்தது. அப்புறம் வங்கிகளுடைய வளர்ச்சியை பறைசாட்டுகிறது கூடதா. அப்புறம் 1991ஆவது ஆண்டில் வந்து நரசிம்மன் குழுவை வந்து அமைத்திட வழிவகை செய்தது. எதுனா இந்த நரசிம்மன் குழு வந்து வங்கிகள் பிரச்சனை வந்து ஆராயத்துக்காக. அதுக்கப்புறம் முதல்ல வந்து முதல் நரசிம்மன் குழுவை பற்றி பார்க்கலாம். இது வந்து 1991 உருவாக்குறாங்க. நரசிம்மன் வந்து தலைமையிலான இவருடைய தலைமையில தான் நிதிமுறை குழுவின அறிக்கைகளை நவம்பர் 1999 அதாவது 1991ஆம் ஆண்டில் சமரிக்கப்பட்டது. இந்த குழுடைய பரிந்துரைகள், முதல் நரசிம்ம குழுடைய பரிந்துரைகள் என்னன்னு பார்க்கலாம். சட்டப்பூர்வ பணப்புழக்க விகிதம் SLR வந்து ரொக்க இருப்பு விகிதம் CRR மற்றும் ரொக்க இருப்பு விகித வட்டி விகிதங்களை குறைக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க. அப்புறம் முன்னுரிமையை மீண்டும் வந்து வரையறுக்க வேண்டும்.
அப்புறம் வட்டி விகிதங்கள் வந்து கட்டுப்பாட்டுக்குள் இருந்து தளர்த்த வேண்டுமே. வராக்கடன் பற்றிய வரையறையாய் சொத்துக்களை வந்து பகுக்க வேண்டுமே. சொத்து மறுசீரமைப்பு நிறுவனத்தை அமைக்க வேண்டுமே. புதிய தனியார் வங்கிகளை வந்து அனுமதிக்க வேண்டுமே. கடன்களை திரும்ப பெற தீர்ப்பாயம் வந்து அளிக்க வேண்டும். இதெல்லாம் சொன்னது வந்து முதல் நரசிம்மன் குழு 1991 தான் சொல்றாங்க. அடுத்தது 2வது நரசிம்மன் குழு 1998 வந்து உருவாக்குறாங்க. அதை பத்தி பார்க்கலாம். வங்கிகளுடைய உலக சவால்களை எதிர்நோக்கும் நிலையில மிகப்பெரிய வெளிநாட்டு வங்கிகளுடைய கிளைகள் வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டு அவற்றுடைய வளர்ச்சி வந்து உலக வணிக அமைப்புக்கு பின் வந்து 1995 ஆண்டு இந்த குழு வந்து அமைக்கப்பட்டது. அடுத்தது இந்த 2வது நரசிம்ம குழுடைய பரிந்துரைகள் என்னன்னா, வங்கியில சுழற்சியை வந்து ஏற்படுத்த வேண்டுமே. சீர்திருத்தத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியுடைய பங்கினை வந்து அதிகரிக்க வேண்டுமே. வெளிநாட்டு வங்கிகளை வந்து அனுமதிக்க வேண்டுமே. வங்கியியல் சட்டத்தை வந்து மறு ஆய்வு செய்து மேம்படுத்த வேண்டுமே. அப்புறம் சிறிய உள்ளூர் வங்கிகளை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும். இதெல்லாம் வந்து 2வது நரசிம்ம குழுடைய பரிந்துரைகள். அடுத்தது 3வது வந்து நச்சிகேத் மோர் கமிட்டி 2013 பற்றி பார்க்கலாம். நச்சிகோத் மோர் கமிட்டி 2013 ரிசர்வ் வங்கியால் அமைக்கப்பட்ட சிறு வணிகங்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான விரிவான நிதி சேவைக்கான குழு தான் இது. இந்தியாவில் நிதி உள்ளடக்கம் மற்றும் நிதி ஆளப்படுவதற்கான தெளிவான மற்றும் விரிவான பார்வை உருவாக்கப்படும் இந்த குழு வந்து கட்டாயப்படுத்தப்பட்டது. அப்புறம் நச்சிகேத் மோர் வந்து ஒரு இந்திய வங்கியாளர். அவர் வந்து தற்போது வந்து பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டுடைய தேசிய இயக்குனர் வந்து உள்ளார். இவர் இந்த குழு வந்து தனது இறுதி அறிக்கையில் இந்தியாவில் முழு நிதி உள்ளடக்கம் மற்றும் நிதி ஆளப்படுவதற்கான 6 தொலைநோக்கு அறிக்கைகள் வந்து கோடிட்டு காட்டியதுதான் இது. அப்புறம் இந்த நச்சிகேத் மோர் கமிட்டியுடைய பரிந்துரைகளை பற்றி பார்க்கலாம். பேமெண்ட்ஸ் பேங்க் இருக்குல்ல, அப்புறம் பண செலுத்துதல், டெபாசிட் சேவைகள் தொடர்பான விரைவான வெளியீடை வந்து உறுதி செய்வதில் கவனம் செலுத்தும் நிறுவனமாக கருதப்பட்டது. ஒரு வங்கியுடைய தலைவர் அல்லது மேலாண்மை இயக்குனருக்கு வந்து 5 ஆண்டுகள் வந்து நிலையான பதவி காலத்தை வந்து இந்த குழு வந்து பரிந்துரைக்கிறது. அப்புறம் இந்திய அரசால் கீழ்காணும் நடவடிக்கைகள் வந்து வங்கியல் துறையை வந்து ஒழுங்குபடுத்த எடுக்கப்பட்டதுதான். எதுனா வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் வந்து 1949 ரொம்ப முக்கியமானது. தேர்வில் வந்து கேட்பாங்க. வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் வந்து 1949. அப்புறம் இந்திய ஸ்டேட் வங்கி தேசியமயமாக்கப்படுறாங்க. அதான் பாரத ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ இருக்குல்ல, அதாவது தேசியமயமாக்கப்பட்டது 1955. அப்புறம் எஸ்பிஐயோட துணை வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டது வந்து 1959. அப்புறம் வைப்பு நிதிக்கு வந்து காப்பீட்டு விரிவாக்கப்பட்டது. இது வந்து 1961. 14 முக்கிய வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டது வந்து 1969. அப்புறம் கடன் உறுதி நிறுவன உருவாக்கம் 1971. வட்டார ஊரக வங்கி வந்து துவங்குறது 1975. 6 வங்கிகளும் தேசியமயமாக்கல் 1980. அடுத்தது பணப்பெட்டங்கள் பற்றி பார்க்கலாம். அதான் கரன்சி செஸ்ட். பல்வேறு வங்கி கிளைகளுக்கு வந்து தேவையான பண நோட்டுகளை வந்து வழங்குவதற்காக வந்து ரிசர்வ் வங்கி ஏற்படுத்திய அமைப்பு தான் பணப்பெட்டகங்கள். அது போல தான் ரிசர்வ் வங்கிக்கு வந்து செலுத்த வேண்டிய தொகையையும் இந்த பணப்பெட்டகங்களையும் வந்து செலுத்துகின்றது. திட்டமிடப்பட்ட மற்றும் திட்டமிடப்படாத வங்கிகள், அதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். இந்திய வங்கிகளை வந்து 2 வகையாக வந்து பிரிக்கலாம. அவை வந்து திட்டமிடப்பட்ட வங்கிகள், அதாவது ஷெட்யூல்டு பேங்க்கு. அப்புறம் 2வது திட்டமிடாத வங்கிகள் அப்படின்னு நான் ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி 2ஆக பிரிக்கலாம். அதோடைய ஒற்றுமை என்ன வேறுபாடை பற்றி பார்க்கலாம். திட்டமிட்ட வங்கிகள், திட்டமிடாத வங்கிகளை பற்றி பார்க்கலாம். திட்டமிட்ட வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கி வந்து சட்டம் வந்து 2வது அட்டவணையில் குறிப்பிட்ட விதிகளின்படி தான் செயல்படும் வங்கிகளை தான் அட்டவணை வங்கிகள் எனப்படுகிறது. அப்புறம் சிஆர்என் எனப்படும் ரொப்ப இருப்பு வீதத்தினை வந்து இந்திய ரிசர்வ் வங்கியிடம் தான் வைக்க வேண்டும். அப்புறம் இந்த வங்கிகள் வந்து சாதாரண காலங்களில் ரிசர்வ் வங்கியிடம் வந்து கடன் வந்து பெறலாமே. அப்புறம் வங்கிகள் வந்து வைப்பு வைத்து இருப்பவர்களுடைய நலன்களை பாதுகாக்கவும் ரிசர்வ் வங்கியுடைய விதிமுறைகள் கட்டுப்படவும் வேண்டும். இதுதான் திட்டமிடப்பட்ட வங்கிகள். அப்புறம் திட்டமிடாத வங்கிகள் பற்றி பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 2வது அட்டவணையில் இல்லாத வங்கிகள் வந்து திட்டமிடாதப்படாத வங்கிகள் அப்படின்னு அர்த்தம். சிஆர்ஆரை அந்தந்த வங்கிகளை வந்து பராமரிக்க வேண்டுமே. இந்த வங்கிகள் வந்து ரிசர்வ் வங்கியில்
சாதாரண காலங்களில் கடன் பெறலாம் இயலாது. மேலும் வந்து ரிசர்வ் வங்கியோட வந்து இருப்பு வைக்கவும் இயலாது. அப்புறம் இந்த வங்கிகள் வந்து ரிசர்வ் வங்கியினுடைய விதிமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டும் அல்லது வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழே வந்து நடவடிக்கை வந்து எடுக்கலாமா? எதுனா இந்த திட்டமிடாத வங்கிகள் இதெல்லாம். அப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கியுடைய 3R பற்றி பார்ப்போம். இந்திய ரிசர்வ் வங்கியுடைய 3R கட்டமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். திருத்த முறைகள், அதாவது ரெக்டிஃபிகேஷனு, மறுசீரமைப்பு முறைகள், அதாவது ரீஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் மீட்பு முறைகள், அதாவது ரெக்கவரி, இதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். இந்த திருத்த முறைகள் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அதான் திருத்த முறைகள் அப்படின்னு அர்த்தம். 2015ஆம் ஆண்டில் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வந்து வங்கிகளுக்கு சொத்து தர மதிப்பாய்வு நடத்தவும் வராக்கடன்களை வந்து சரி செய்யவும் வந்து செயல்முறை தொடங்க வந்து உத்தரவிட்டதான் இது. அப்புறம் மறுசீரமைப்பு முறைகள், இது வந்து கடன் அல்லது காலம் அல்லது உரிமையை மாற்றுகிறது. ஆர்பிஐ வங்கிகளுக்கு அகக்கடன் காலத்தை வந்து 25 ஆண்டுகள் வரை நீடிக்கவும் மேலும் கடன் வட்டி விகிதத்தை வந்து குறைக்கிறதுக்கும் அனுமதித்தது. ஆனால் அத்தகைய வட்டி விகிதம் வந்து ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு மதிப்பாய்வு வந்து செய்யப்படுகிறது. அடுத்தது ரெக்கவரி, அதாவது மீட்பு முறைகளை பற்றி பார்க்கலாம். சர்ஃபேசி ஆக்ட் 2002, அதாவது சர்ஃபேசி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்யூரிசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு அர்த்தம். செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த சர்ஃபேஸுடைய ஆக்ட் இதனுடைய பொருள் தான் இது. அடுத்தது திவால் நிலை மற்றும் திவால் குறியீடு 2016 75% கடன் வழங்குபவர்கள் வந்து மறுசீரமைப்பு திட்டத்துக்கு உடன்படவில்லை என்றால் வந்து சொத்துக்கள் வந்து கலைக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது இந்திய வங்கிகள் பற்றி பார்க்கலாம். இந்திய வங்கிகள், அப்புறம் மத்திய வங்கிகள், வணிக வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள், பிராந்திய கிராம வங்கிகள், உள்ளூர் வங்கிகள், இதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். இதில் முதல்ல பொதுத்துறை வங்கிகள் பற்றி பார்க்கலாம். அரசாங்கத்துடைய பங்குகளை பெரும்பான்மையாக கொண்ட வங்கிகள் தான் பொதுத்துறை வங்கிகள். எடுத்துக்காட்டு வந்து பாரத ஸ்டேட் வங்கி, அதாவது SBI, அப்புறம் கனரா வங்கி, இதுதான் வந்து பொதுத்துறை வங்கிகளுக்கு எடுத்துக்காட்டுக. அப்புறம் பாரத ஸ்டேட் வங்கி வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். இந்த வங்கியில் அரசு வந்து 58.60% வந்து பங்குகள் கொண்டுள்ளது. 58.87% வந்து அரசாங்க பங்குகளுடன் கூடிய நேஷனல் பேங்க் வங்கியை வந்து, அதாவது PNB பேங்க் வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனமே. அப்புறம் பொதுவாக வங்கிகளை அரசுடைய பங்கு வந்து 50%க்கும் அதிகமாக இருந்தால் அது வந்து பொதுத்துறை வங்கிகள் ஆகும். இதில் மாற்றங்களும் வந்து வரலாமே. தற்போது இந்தியாவில் 27 பொதுத்துறை வங்கிகள் வந்து உள்ளது. அவை வந்து பாரத ஸ்டேட் வங்கி, அப்புறம் 19 தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, அப்புறம் IDBI வங்கி ஆகியவெல்லாம் எடுத்துக்காட்டுகள். அப்புறம் செப்டம்பர் 1993ஆம் ஆண்டில் நியூ பேங்க் ஆஃப் இந்தியா அப்புறம் நேஷனல் பேங்க் ஆஃப் வங்கியோடு வந்து இணைக்கப்பட்டது. எப்படின்னா செப்டம்பர் 1993 நியூ பேங்க் ஆஃப் இந்தியாவை தான் பஞ்சாப் நேஷனல் வங்கியோடு வந்து இணைக்கப்பட்டது. அப்புறம் பாரத ஸ்டேட் வங்கியோடைய தோற்றத்தை பற்றி பார்க்கலாம். பாரத ஸ்டேட் வங்கியுடைய தோற்றம் இப்போ 1955ஆம் ஆண்டுக்கு முன் வந்து பாரத ஸ்டேட் வங்கி வந்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா என்றுதான் அறியப்பட்டது. சுதந்திரத்துக்கு பிறகு வந்து 5ஆண்டு திட்டத்தின் பொருளாதார மாதிரியோட அடிப்படையில் வங்கியை வந்து மறுசீரமைக்க வேண்டிய அவசியம் வந்து ஏற்பட்டது. அதனால தான் ஜூலை 1 1955ஆம் ஆண்டு வந்து பாரத ஸ்டேட் வங்கி வந்து சட்டம் 1955 படி வந்து பாரத ஸ்டேட் வங்கி வந்து அமைக்கப்பட்டது. அது வந்து இம்பீரியல் வங்கியுடைய வணிகத்தையும் பொறுப்பையும் வந்து எடுத்துக்கொண்டது. 1955ஆம் ஆண்டுல பாரத ஸ்டேட் வங்கியுடைய சட்டத்தை ஏற்றதன் மூலம் வந்து அரசாங்கம் வந்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து ஓரளவு தேசியமயமாக்கியது. அதுக்கு பாரத ஸ்டேட் வங்கி வந்து என்று மறுபெயரிட்டது. 1959ஆம் ஆண்டுல பாரத ஸ்டேட் வங்கி சட்டம் வந்து ஏற்றதன் மூலம் வந்து முன்னாள் சுதேச மாநிலங்கள் வந்து 8 வங்கிகள் வந்து அரசாங்கம் வந்து இணை வங்கிகளை வந்து பாரத ஸ்டேட் வங்கியின் கீழே வந்து கொண்டு வந்தது. அவைகள் வந்து எதுன்னு பார்க்கலாம். பாரத ஸ்டேட் வங்கியுடைய இணை வங்கிகள் இந்த 8 வங்கிகள் தான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஜெய்ப்பூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் சௌராஷ்டிரா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாட்டியாலா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாந்தூர், இதுதான் இந்த 8 பேங்க். ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிகானேர் மற்றும் ஜெய்ப்பூர் வந்து இணைக்கப்பட்டு
SBBJ, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிகானேர் ஜெய்ப்பூர் என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் பாரத ஸ்டேட் வங்கியுடைய இணை வங்கிகள் வந்து மற்றும் பாரதிய மகிழா வங்கி ஆகிய வந்து பாரத ஸ்டேட் வங்கியுடன் இணைக்கப்பட்டது. ஏப்ரல் 1, 2017 ஆண்டு அப்போ வந்து பாரத ஸ்டேட் வங்கி வந்து எஸ்பி வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய பொது நிறுவனமானது மாறியது. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து அதன் நிர்வாக பணிகளில் இருந்து விடுவித்து சீர்திருத்த செயல்பாடுகளை மட்டுமே வழங்குவதற்காக இந்திய ரிசர்வ் வங்கியுடைய பங்குகள் வந்து இந்திய அரசுக்கு வந்து மாற்றப்பட்டது. அப்போ 2017 ஆண்டுல மத்திய அமைச்சர் வந்து பாரதிய மகிழா வங்கியுடன் அதுடன் வந்து 5 இணை வங்கிகளை வந்து இணைக்க ஒப்புதல் வந்து அளித்தது. அதனுடன் வந்து தற்போது இந்தியாவில் பாரத ஸ்டேட் வங்கி உட்பட 12 பொதுத்துறை வங்கிகள் வந்து உள்ளது. 12 பொதுத்துறை வங்கிகள் எதுனா அதை பார்ப்போம். இதுவும் கேட்பாங்க. பொதுத்துறை வங்கிகள் எதுனா பஞ்சாப் நேஷனல் வங்கி, இந்தியன் வங்கி, பாரத ஸ்டேட் வங்கி, கனரா வங்கி, இந்தியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, யூசிஓ வங்கி, மகாராஷ்டிரா வங்கி, பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியா மத்திய வங்கி, பேங்க் ஆஃப் பரோட்டா. ஸோ இது எல்லாமே. அடுத்தது பாரதிய மகிழா வங்கியை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் பெண்களுக்காக பெண்களை கொண்டு நடத்தும் பொதுத்துறை வங்கி தான் பாரதிய மகிழா வங்கி. நவம்பர் 19, 2013 மறைந்த பிரதமர் இந்திரா காந்தியுடைய பிறந்த நாள் அன்று தான் டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, லக்னோ, அகமதாபாத், பெங்களூர் ஆகிய 9 நகரங்களை தொடங்கப்பட்டது இந்த பாரதிய மகிழா வங்கி. பாரதிய மகிழா வங்கி அதாவது பிஎம்பி வந்து 2013 ஆண்டுல தேசியமயமாக்கப்பட்டது. முதல்ல பெண்கள் வங்கி 1989 ஆண்டுல பாகிஸ்தானில உள்ள கராச்சியில முதல் பெண்கள் வங்கி என்ற பெயர்ல வந்து நிறுவப்பட்டது. அப்புறம் இந்தியாவில் தமிழகத்துல 60 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து மதுரையை தலைமையமாக கொண்டு வந்து SNK சுந்தரம் என்பவரால் நடத்தப்பட்டு வந்ததுதான் பாண்டியன் வங்கி. இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் இது. அந்த வங்கியால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் இது. பாண்டியன் வங்கி வந்து கனரா வங்கியோட இணைந்த போது வந்து மகளிர் வங்கி கிளைகள் வந்து தங்கள் செயல்பாடுகளை வந்து நிறுத்திவிட்டது. அடுத்தது சில முக்கியமான கேள்வியை பற்றி பார்க்கலாம். முக்கியமான துளிகள் இது ரொம்ப முக்கியமான தேர்வில் கேட்பாங்க. ISO சான்றிதழை பெற்ற முதல் வங்கி வந்து கனரா வங்கி தான். நடமாடும் ATM வசதி அறிமுகப்படுத்திய முதல் வங்கி வந்து ICICI தான். கிரெடிட் கார்டு வசதி அறிமுகப்படுத்திய முதல் வங்கி வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுதான். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வெளிநாட்டு வங்கி வந்து HSBC தான். காசோலை முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய முதல் வங்கி பெங்கால் வங்கி 1784. ஸோ பெங்கால் வங்கி தான் காசோலை முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய முதல் வங்கி தான் பெங்கால் வங்கி. அப்புறம் இன்டர்நெட் பேங்கிங் வசதி அறிமுகப்படுத்திய முதல் வங்கி வந்து ICICI தான். அடுத்தது வங்கிகளுடைய இணைப்பை பற்றி பார்க்கலாம். 2017 ஆண்டுல மைய அரசுடைய அமைச்சரவை குழுவும் இந்திய ஸ்டேட் வங்கியுடைய குழுவும் வந்து 5 இணை வங்கிகளை வந்து இணைப்பதற்கான முடிவை எடுத்தது. இதற்கான சட்ட மசோதா வந்து பாராளுமன்றத்தில் அனுமதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. 5 இணை வங்கிகளோடு பாரதிய மகிழா வங்கி வந்து இணைக்கப்பட்டது. பாரத ஸ்டேட் வங்கியால் வந்து ஏப்ரல் 1, 2017 முதல் வந்து செயல்பட துவங்கியதான் இது. அப்புறம் இந்த இணைப்பில் உலகில் உள்ள முதல் 50 வங்கியுடைய பட்டியலில் பாரத ஸ்டேட் வங்கியை வந்து இடம்பெற்றுள்ளது. பைகானர் ஸ்டேட் வங்கி, ஜெய்ப்பூர் ஸ்டேட் வங்கி, மைசூர் ஸ்டேட் வங்கி, பாட்டியாலா ஸ்டேட் வங்கி, திருவாங்கூர் ஸ்டேட் வங்கி ஆகிய வந்து இணைக்கப்பட்ட இணைப்பு வங்கிகள் ஆகும். இதற்கு முன்னரே வந்து இந்தூர் ஸ்டேட் வங்கி, சௌராஷ்டிரா ஸ்டேட் வங்கி ஆகிய வந்து 2 வங்கிகள் வந்து இணைக்கப்பட்டிருந்தது. இந்த அப்புறம் இணைப்பிற்கு பிறகு வந்து பாரத ஸ்டேட் வங்கியினுடைய மொத்த வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை வந்து 37 கோடியாகவும் கிளைகளுடைய எண்ணிக்கை வந்து 24,000ஆகவும் தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரங்களுடைய எண்ணிக்கை 60,000ஆகவும் இருக்கிறது. அடுத்தது இந்திய அளவில் உள்ள வங்கி நிறுவனங்களை பற்றி பார்க்கலாம். இந்திய அளவில் உள்ள வங்கி நிறுவனங்கள் வந்து குறிப்பிட்ட வங்கி சேவைகள் மற்றும் தயாரிப்புகளை வழங்குவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கியால் உரிமை பெற்ற வங்கி நிறுவனமாக இருக்க வேண்டும். இந்த வங்கிகளுக்கு வந்து உரிமை வழங்குவதன் மூலம் வந்து முக்கிய நோக்கம் வந்து நிதி உள்ளடக்கம்,
அப்புறம் பணம் செலுத்துவதை ஊக்குவிக்கிறது. குறிப்பிட்ட அல்லது வேறுபட்ட வங்கிகளுக்கு உரிமை வழங்கும் திட்டம் வந்து 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆகஸ்ட் 2013 ஆண்டுல இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட இந்தியாவில் வங்கி கூட்டமைப்பை முன்னோக்கி செல்லும் என்ற கட்டுரையில் இந்த கருத்து வந்து ஒரு முறை வந்து விவாதிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 2015ஆம் ஆண்டில் இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பேமெண்ட் வங்கி, அதாவது பேமெண்ட் பேங்கை வந்து அமைப்பதற்காக 11 நிறுவனங்களுக்கு வந்து கொள்கை அடிப்படையில் அனுமதியை வந்து வழங்கியது. அடுத்தது சிறிய நிதி வங்கிகள் பற்றி பார்க்கலாம். சிறிய நிதி வங்கிகள், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், எஸ்எஃப்பியை பற்றி பார்க்கலாம். சிறிய நிதி வங்கிகள் வந்து ஆரம்பிக்க இந்திய ரிசர்வ் வங்கி வந்து 2015ஆம் ஆண்டிலிருந்து உரிமம் வழங்கி வருகிறது. இதற்கான முதல் வந்து 100 கோடி ஆகும். இந்த வங்கிகள் வந்து வைப்பு தொகை வந்து கடன் சேவைகள் வழங்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தற்போது வந்து 10 சிறிய வங்கிகள் வந்து செயல்படுகிறது. உஜ்ஜயின் சிறிய நிதி வங்கிகள், ஜனலட்சுமி சிறிய வங்கி. அப்புறம் இந்த வங்கிகள் வந்து நடுத்தர மற்றும் அடித்தள மக்கள் வங்கி சேவைகளை பெற உதவுகிறது. இந்த வங்கிகள் வந்து பிராந்திய கிராம வங்கிகள் அல்லது உள்ளூர் பகுதி வங்கிகள் போல இல்லாமல் நிதி சேர்க்கை வந்து நோக்கத்துக்காக செயல்படும் தனியார் நிதி நிறுவனம் தான் இதெல்லாம். அப்புறம் அஞ்சல், அதாவது இந்திய அஞ்சல் கட்டண வங்கிகளை பற்றி பார்க்கலாம். இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க், IBPB. இந்திய அஞ்சல் கட்டண வங்கிகள் இது வந்து என்பது வந்து நாட்டுடைய அஞ்சல் துறையின் கீழே செயல்படும் ஒரு நிதி சேவை வங்கி தான் இது. இந்த வங்கிகள் வந்து 2017ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது, ஒரு பொதுத்துறையாக இணைக்கப்பட்டது. அஞ்சல் துறையினுடைய கீழே உள்ள நிறுவனம் வந்து 100% அரசு பங்குடன் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியில் வந்து நிர்வகிக்கப்படுகிறது. இந்த வங்கியில் வந்து எந்தவித ATM, கடன் அட்டை, அதாவது கிரெடிட் கார்டுகளையும் வழங்காது. அதற்கு பதிலாக வந்து அதன் வாடிக்கையாளர் வந்து QR குறியீடு வந்து அடிப்படையான பயோமெட்ரிக் கார்டுகள் வந்து வழங்குகிறது. அப்புறம் உள்ளூர் பகுதி வங்கிகளை பற்றி பார்க்கலாம். உள்ளூர் பகுதி வங்கியில் வந்து 1992ஆம் ஆண்டில் பட்ஜெட்டுடைய அடிப்படையில் அப்போதைய நிதி அமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களால் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டதான் இந்த உள்ளூர் பகுதி வங்கிகள். உள்ளூர் பகுதி வங்கிகளுடைய முக்கிய நோக்கம் வந்து லாபம் ஈட்டுவது தான் ஆகும். ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த சேவை வந்து உள்ளூர் வங்கிகளும் உருவாக்கப்பட்டது. சுபத்ரா உள்ளூர் பகுதி வங்கி, இது வந்து 1996 மகாராஷ்டிராவில். அப்புறம் கோஸ்டர் உள்ளூர் பகுதி வங்கி வந்து 1999 ஆந்திராவில். கேபிட்டல் உள்ளூர் பகுதி வங்கி, இது வந்து 2000 பஞ்சாப்ல. கிருஷ்ண பீமா சம்ருதி லோக்கல் ஏரியா வங்கி, இது 2001 ஆந்திராவில். அடுத்தது அயல்நாட்டு வங்கிகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது அயல்நாட்டு வங்கிகள். அயல்நாட்டு வங்கிகள் வந்து வெளிநாடுகளில் பதிவு செய்யப்பட்டு அங்கேயே தலைமை அலுவலகம் கொண்டு தங்கள் கிளைகள் மூலம் வந்து இந்தியாவில் சேவைகள் வந்து செய்கிறது தான் இது. இந்த வங்கிகள் வந்து இந்திய ரிசர்வ் வங்கிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே செயல்படுகிறது. இந்தியாவில் தற்போது வந்து 44 தனியார் வெளிநாட்டு வங்கிகள் வந்து உள்ளது. இந்த வங்கிகள் வந்து ரிசர்வ் வங்கியுடைய மேற்பார்வையில் செயல்படுகிறது. அடுத்தது கூட்டுறவு வங்கிகளை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் கூட்டுறவு கடன் சங்கங்கள் சட்டம் 1994 ஆண்டிலிருந்து கூட்டுறவு வரலாறு வந்து தொடங்குகிறது. கூட்டுறவு கடன் சங்க சட்டம் வந்து 1904. இது வந்து கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் கூட்டுறவு கடன் சங்கங்களை உருவாக்க வழிவகை செய்கிறது. கூட்டுறவு வங்கிகள் என்பது வந்து அதன் உறுப்பினர்கள் வந்து சொந்தமான ஒரு நிதி நிறுவனம் தான் இது. அதே நேரத்தில் அவர்கள் வந்து வங்கியினுடைய உரிமையாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களாக உள்ளார்கள். தற்போது இந்தியாவில் 33 கூட்டுறவு வங்கிகள் வந்து செயல்படுகிறது. அடுத்தது மொத்த விற்பனை மற்றும் நீண்ட கால நிதி வங்கிகள் பற்றி பார்க்கலாம். ஹோல்சேல் அண்ட் லாங் டேர்ம் ஃபினான்ஸ் பேங்க், WLTF பற்றி பார்க்கலாம். மொத்த மற்றும் நீண்ட கால நிதி வங்கிகள் இது வந்து சிறு, நடுத்தர மற்றும் பெரு வணிக நிறுவனங்களுக்கு வந்து கடன் வழங்குவது வந்து கவனம் செலுத்துகிறது. மொத்த மற்றும் நீண்ட கால வங்கிகள் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியால் வந்து 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்புறம் தேசிய வீட்டு வசதி வங்கியை பார்த்து பார்க்கலாம். நேஷனல் ஹவுசிங் பேங்க் வீட்டு கடன்களை ஊக்குவிப்பதற்காகவும் வீட்டு கடன் வழங்கும் நிறுவனங்களை நெறிப்படுத்தவும் 1988ஆம் ஆண்டில் இந்திய ரிசர்வ் வங்கியால் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் இது. இதில் வந்து 100% பங்குகள் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியிடம் உள்ளது. அடுத்தது இந்திய அளவில் உள்ள நிதி நிறுவனங்களை பற்றி பார்க்கலாம். இந்திய தொழில் நிதி நிறுவனம் நிதி கழகம், இந்திய தொழில் கடன் மற்றும் முதலீட்டு கழகம்,
அப்புறம் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி, இதை பற்றி பார்க்கலாம் விளக்கமாக. இந்திய தொழில் நிதி கழகம் இது வந்து பாராளுமன்ற சட்டப்படி 1948ஆம் ஆண்டில் ஜூலை 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதான் இது. இந்த தொழில் நிதி கழகம் வந்து அதாவது இந்திய தொழில் நிதி கழகம் வந்து தொழில் நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவன சங்கிலி தொடரில் முதன்மையாக ஆரம்பிக்கப்பட்டதான் இது. அப்புறம் இந்திய தொழில் கடன் முதலீட்டு கழகம், அதாவது இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ICICI அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இந்த ICICI வங்கி வந்து 1955 ஜனவரி 5ஆம் நாளில் ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் வந்து உலக வங்கியிலிருந்து பெறப்படும் இந்திய தொழிற்கடன்களை வந்து முறைப்படுத்தி அளிப்பதும் மூலதன சந்தையை வந்து கட்டமைப்பதும் இதனுடைய முக்கியமான நோக்கமே. அப்புறம் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, IDBI சொல்லுவாங்க. 1976 பிப்ரவரி 15 வரை வந்து இந்திய ரிசர்வ் வங்கியுடைய முழு துணை அமைப்பாக வந்து IDBI வங்கி வந்து இருந்தது. பின்னர் வந்து 1976 பிப்ரவரி 16 முதல் வந்து இந்திய அரசுக்கு வந்து சொந்தமான ஒரு தன்னாட்சி நிறுவனமாக மாறியது. இதனுடைய நோக்கம் வந்து வங்கிகள் உள்ளிட்ட தொழிற்கடன்கள் வந்து வழங்கும் பல்வேறு நிறுவனங்களை ஒருங்கிணைக்கும் ஒரு தலைமை நிறுவனம் தான் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இது. அப்புறம் மாநில அளவில் உள்ள நிதி நிறுவனங்களை பற்றி பார்க்கலாம். மாநில நிதி கழகங்கள், மாநில தொழில் மேம்பாட்டு கழகம், இது மாநில நிதி கழகங்கள் அதாவது ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன், SFFC அப்படின்னு அர்த்தம். இந்திய அரசால் 1951ஆம் ஆண்டில் ஏற்றப்பட்ட மாநில தொழில் நிதி கழக சட்டத்தின் படிதான் பல்வேறு மாநிலங்களில் மாநில தொழில் நிதி கழகங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் வந்து மாநிலங்களில் சிறு அப்புறம் நடுத்தர தொழில் மேம்பாட்டினை வந்து ஏற்படுத்துவது. அடுத்தது ரெண்டாவது மாநில தொழில் மேம்பாட்டு கழகங்களை பற்றி பார்க்கலாம். ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதாவது சிட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய பொருள் மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் வந்து மாநில அரசுகளினால் வந்து அமைக்கப்பட்டு அந்தந்த மாநில அரசுகளை வந்து உரிமை ஏற்கிறதா இது. தொழில் நிறுவனங்களுக்கான கடன்களை வந்து அளிக்கிறது, மாநில தொழில் மாதிரில வந்து தூண்டுவதும் வந்து இந்த கழகத்தோட நோக்கமாக இருக்கிறது. பங்கு கடன் பத்திரங்கள் மூலம் வந்து கடன்களை பெறுகிறது, வைப்புகளை ஏற்பது போன்ற பணிகள் வந்து இது மேற்கொள்கிறது. அடுத்தது பொருளாதார வளர்ச்சியில் அதாவது வங்கியினுடைய பங்கை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியில் வந்து வங்கிகள் வந்து மிகவும் பயனுள்ள மற்றும் முக்கியமான பங்குகள் வந்து வகிக்கிறது. அவை வந்து புழக்கத்தில் உள்ள பணத்தினை வந்து பெரும் பக்கத்தை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறது. அடுத்தது வங்கிகள் வந்து எந்த ஒரு நாட்டில் வந்து உற்பத்தியினுடைய இயல்பை வந்து தூண்டுகிறது. பொருளாதாரத்தில் வங்கியுடைய முக்கியத்தை அறிய வங்கியுடைய பொதுவான மற்றும் முக்கியமான பணிகள் வந்து அதை பரிசீலனை வந்து செய்ய வேண்டுமே. அடுத்தது மூலதன ஆக்கத்தில் உள்ள பற்றாக்குறை வந்து போக்குறது, நிதி அளிப்பதற்கும் கடன் கொடுப்பதற்கும் வந்து வழிவகை செய்கிறது, அங்காடி அளவினுடைய விரிவாக்கம் செய்கிறது, ஒரு வட்டாரத்துடைய சமநிலை வளர்ச்சி வந்து இயந்திரமாக வங்கிகள் வந்து செயல்படுகிறது, வேளாண்மை மற்றும் இதர செயல்பாடுகள் வந்து நிதி உதவி செய்கிறது, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்த உதவுகிறது. இதெல்லாம் அடுத்தது மூலதன ஆக்கத்தில் உள்ள பற்றாக்குறையை போக்குறதை பற்றி பார்க்கலாம். எந்த ஒரு பொருளாதாரத்திலும் மூலதன ஆக்கம் வந்து இல்லைன்னா பொருளாதார வளர்ச்சி வந்து ஏற்படாது. சமுதாயம் குறைவாக சேமிப்பதில் மூலதன ஆக்கத்தில் பற்றாக்குறை வந்து ஏற்படுகிறது. வளரும் நாடுகளில் மூலதன பற்றாக்குறை இருப்பதால் ஒரு பணியாளருக்கான மூலதன சாதனம் வந்து குறைவாகவும் அறிவுத்திறன் பயிற்சியில் அறிவியல் முன்னேற்றம் குறைவும் ஏற்படுகிறது. அப்புறம் சிறந்த வங்கி முறை சமுதாயத்தில் சிறு சேமிப்பை திரட்டி உற்பத்தி நிறுவனங்களுக்கு வந்து அவருடைய முதலீடாக தருகிறது. அப்புறம் வங்கியுடைய செயல்பாடுகள் பார்க்கலாம். வங்கியில் வந்து சமுதாயத்துடைய நிதி வளங்கள் வந்து சீரான அளவில் பயன்படுத்த உதவி புரிகிறது. வங்கிகள் வந்து கவர்ச்சிகரமான வட்டி அளித்து அதிக வைப்பு நிதியை வந்து திரட்டுவதோடு மூலம் வந்து பெற்ற சேமிப்பை வந்து செயல் முதலீடு செய்கிறது. அப்படி இல்லைன்னா இந்த தொகை பயன்படாமல் இருந்திருக்கும். வங்கிகள் வந்து இந்த சேமிப்புகளை உற்பத்தி நிறுவனங்களுக்கு வந்து கடனாக வழங்கி நாட்டு வளர்ச்சி வந்து உதவுகிறது. அடுத்தது நிதி அளிப்பதற்கும் கடன் கொடுப்பதற்கும் வழிவகை செய்கிறது. அப்புறம் தொழில் மற்றும் வர்த்தகத்துக்கு வந்து வங்கியில் வந்து நிதி அளிப்பதற்கும்
கடன் கொடுப்பது வந்து முக்கிய ஆதாரமாக செயல்படுகிறது. அயல்நாட்டு வாணிபத்தையும் வங்கிகள் வந்து மேற்கொண்டு கொள்கிறது. அயல்நாட்டு பரிவர்த்தனை வந்து தொழில்களை வந்து மிகப்பெரிய வங்கிகள் வந்து மேற்கொள்கிறது. வாணிகம் வங்கிகள் வந்து உராய்வு எண்ணெய் போல செயல்படுகிறது. அப்புறம் அங்காடி அளவில் விரிவாக்கம். வணிக வங்கிகள் வந்து தொழில் மற்றும் வணிகத்துக்கு வந்து உதவி புரிகிறது. வங்கிகள் வந்து சிறந்த நடவடிக்கையால் தொழில் புரிதலுக்கு வந்து இருப்பவருக்கு வந்து இடைத்தரகராக வணிக வங்கி வந்து செயல்படுகிறது. வங்கிகள் வந்து உத்தரவாதத்தின் பேரில் பண்டங்கள் வந்து வழங்குகிறது. அதாவது பேங்க் கேரண்டி வந்து வழங்குகிறது. அதுக்கப்புறம் வேளாண்மை மற்றும் இதர செயல்பாடுகளுக்கு நிதி உதவி செய்கிறது. அதாவது வணிக வங்கி வந்து உழவர்களுக்கு வந்து கடன் உதவி செய்வதன் மூலம் வந்து வேளாண்மை வளர்ச்சிக்கு வந்து துணை புரிகிறது. விளைநிலங்களை மேம்பாட்டிற்காகவும் நீர்ப்பாசன வசதிக்காகவும் வந்து வேளாண்மையை வந்து நவீனப்படுத்துகிறது. இயந்திரமாக்குவதற்காகவும் நவீன உற்பத்தியை வந்து உருவாக்குவதற்கும் உழவர்களுக்கு வந்து கடனை வந்து வழங்குகிறது. சில சிறு மற்றும் பெரிய தொழில்கள் வந்து கடன் அளிக்கும் வங்கிகள் எதுனா கூட்டுறவு வங்கிகள், இந்திய சிறு தொழில் மேம்பாட்டு வங்கி SIDBI, மாநில நிதி நிறுவனம் SFC, தொழில் மேம்பாட்டு வங்கி IDBI, இந்திய தொழில் நிதி கழகம் IFCI இதெல்லாம். அப்புறம் வணிக வங்கிகள் வந்து தங்களுடைய நிதி உதவியை கால்நடை பராமரிப்பு, பால் வளம், ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, தோட்டக்கலை போன்ற துறைகளுக்கு வந்து விரிவாக்கம் செய்துள்ளது. அப்புறம் வங்கித்துறையில் சமீப கால முன்னேற்றங்களை பற்றி பார்க்கலாம். ரீசன் அட்வான்டேஜஸ் இன் பேங்கிங் செக்டரில் இணையத்தின் மூலம் வந்து ஒரு வங்கி தன் வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்கு சம்பந்தமான பணம் செலுத்துதல், பிறருக்கு மாற்றுதல் ஆகியவற்றை செய்திட அந்த விவரங்கள் வந்து தெரிந்து கொள்ள வந்து வழிவகை செய்கிறது. இணையதள வங்கியில் பெரிய அளவில் மாற்றங்களை வந்து கொண்டு வரது மூலம் வந்து வங்கிகள் தொடர்பான பாதிப்புகளை பெரிய அளவில் ஏற்படுத்துகிறது. அப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கியுடைய முன் முயற்சிகளை பற்றி பார்க்கலாம். கிபி 1969ஆம் ஆண்டில் இந்திய ரிசர்வ் வங்கியில் அறிமுகப்படுத்த தலைமை வங்கி திட்டம் தான் இதற்கு வந்து முன்னோடி திட்டமாக இருக்கிறது. இதன் மூலம் வந்து ஒரு வங்கி வந்து இப்பணிக்கென அடையாளப்படுத்தப்பட்டு அந்த வங்கி வந்து அந்த பகுதியை முன்னேற்றத்துக்கு வேண்டிய ஏற்பாடு வந்து செய்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கியுடைய சமீப கால நடவடிக்கைகளை பற்றி பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி விடுபட்டவர்கள் வந்து நிதி தொடர்பில் கொண்டு வர சமீப காலத்தில் பல நடவடிக்கை வந்து எடுத்து வருகிறது. அப்புறம் வங்கிகளுக்கு வந்து அறிவுரை கூறுறது, வணிக மூட்டத்துக்கு வந்து உதவுகிறது, அப்புறம் ஆகியோரை நியமிக்கிறது, செய்தி மற்றும் தொலைத்தொடர்புகளை புதுமையை வந்து கையாளுறது, அப்புறம் புகுத்தி இதனை வந்து வெற்றிகரமாக சாதிக்க நடவடிக்கைகள் எடுக்கிறது. அப்புறம் அடிப்படை வங்கிகளில் கட்டுப்பாடுகள் கணக்கு, நுண்ணின கணக்கு கடன், சுய உதவிக்குழு, அப்புறம் சுய உதவிக்குழுக்களை பற்றி பார்க்கலாம். சுய உதவிக்குழுக்கள் வந்து 1986லேருந்து 1987 ஆண்டுகளில் நபார்டு வங்கியால் உருவாக்கப்பட்டதா இந்த சுய உதவிக்குழுக்கள். அப்புறம் பதிவு செய்யப்பட்ட அல்லது பதிவு செய்யப்படாத 20லேருந்து 30 பேர் தானாக சேர்ந்து உறுப்பினர்கள் கொண்டு சிறிய தொகைகளை வந்து தொடர்ந்து சீர்திருத்த முறையில் சேமிக்கும் ஒரு குழுவே தான் சுய உதவிக்குழுக்கள் அப்படின்னு அர்த்தம். அப்புறமா சுய உதவிக்குழுக்கள் வந்து என்பது வந்து ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட 15லேருந்து 30 பெண்கள் வரை வந்து சராசரி 14 பேர் வந்து கொண்ட உருவாக்கப்படும் ஒரு அமைப்பு தான் இந்த சுய உதவிக்குழு. இந்த குழு வங்கி இணைப்பு திட்டத்தில் 1992ஆம் ஆண்டில் சேர்க்கப்பட்டது. அப்புறம் இணையதள பரிவர்த்தனைகள், மின்னணு வங்கி முறை பேங்கிங் சொல்லுவாங்க. ஒரு வங்கி வந்து அல்லது நிறுவனத்துடைய வாடிக்கையாளருக்கு வந்து தங்களது நிதி பரிவர்த்தனை வந்து அந்த வங்கியை வந்து அல்லது நிறுவனத்துக்கு வந்து நேரில் செல்லாமல் அவைகள் இணையதளத்தில் நிகழ்வது தான் இது. அடுத்தது நெஃப்ட் பற்றி பார்க்கலாம். நெஃப்ட் என்னன்னா தேசிய மின்னணு வழி பரிவர்த்தனை. தேசிய மின்னணு வழி பரிவர்த்தனை என்பது வந்து வலைதள இணைப்பினுடைய மூலம் வந்து ஏதேனும் ஒரு வங்கி வந்து அல்லது நிதி நிறுவனத்தில் கணக்கு வைத்திருப்ப வந்து தனிநபர்கள், வர்த்தகர்கள் மற்றும் நிறுவனங்கள் பணம் பெற்றுக்கொள்ளும் வந்து முறை தான் இந்த நெஃப்ட். இதில் நெஃப்ட் வந்து ஒரு முறையான தொகுப்பாக வந்து பணப்பரிவர்த்தனை வந்து மேற்கொள்கிறது. அனைத்து வங்கி வேலை நாட்கள் வந்து காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை வந்து மொத்தம் வந்து 23 தொகுப்புகளாக வந்து பணப்பரிவர்த்தனை வந்து நடைபெறுகிறது இது நெஃப்டில்.
அப்புறம் ஏடிஎம், அதாவது தானியங்கி பணம் வழங்கும் எதிரம் ஏடிஎம், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் தான் ஏடிஎம் சொல்லுவாங்க. 1967ஆம் ஆண்டில் உலகில் அறிமுகப்படுத்தது தான் இந்த ஏடிஎம். இந்தியாவில் 1987ஆம் ஆண்டில் ஏடிஎம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தியாவில் ஏடிஎம் வந்து மைய வழி பண பரிமாற்ற முறையை வந்து அறிமுகப்படுத்தப்படும் போது வந்து வங்கிகள் மட்டுமே தான் ஏடிஎம் மையங்கள் வந்து நிறுவ வேண்டும் என்று ஆர்பிஐ வந்து விதிமுறை வகுத்தது. காலப்போக்கில் ஏடிஎம் மையத்தை வந்து செயல்படுத்துவதற்கு பராமரிப்பதற்கு அதிக செலவு ஏற்படுவதை தொடர்ந்து வந்து வங்கிகள் வந்து மையத்தை தொடங்க தயக்கம் வந்து காட்டியது. 2012ஆம் ஆண்டு முதல் வந்து சாரா நிதி நிறுவனங்களும் ஏடிஎம் மையத்தை ஏற்படுத்தலாம் என அறிவிக்கப்படுது. எப்படின்னா 2012. அதன் அடிப்படையில் ஏடிஎம் வந்து 3 வகையாக வந்து பிரிக்கப்படுது. அப்புறம் வங்கி ஏடிஎம்மு, பழுப்பு நிற குறியீடு ஏடிஎம்மு, வெண்மை நிற குறியீடு ஏடிஎம் அப்படின்னு மூன்று வகையாக வந்து ஏடிஎம்மை வந்து பிரிக்கலாமே. இந்தியாவில் ஏடிஎம் வசதியை அறிமுகப்படுத்திய முதல் வங்கி வந்து HSBC தான். அதாவது ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன். எப்படின்னா 1987 மும்பையில் தான். பிப்ரவரி 27, 2014ஆம் ஆண்டில் நாட்டில் முதலாக வந்து தபால் துறை வந்து சென்னையில் வந்து தியாகராய நகரில் ஏடிஎம் மையத்தை வந்து தொடங்கியது. நான் பெர்ஃபார்மிங் அசட் NBA வந்து செயல்படாத சொத்து அப்படின்னு அர்த்தம். கடன் வாங்குவது வந்து தொடர்ந்து 90 நாட்களில் வட்டியோ அல்லது கடன் தொகையோ பகுதியோ செலுத்தாமல் இருந்தால் அது வந்து செயல்படாத சொத்து என்கிறோமே. அப்புறம் ஷிஃப்ட்டை பற்றி பார்க்கலாம். சிஸ்டம், அதாவது செக்யூரிட்டி சொசைட்டி ஃபார் வேர்ல்டு இன்டர் பேங்க் டெலிகம்யூனிகேஷன், அதை தான் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகளாவிய வங்கிகளுக்கு இடையான தொலைத்தொடர்புக்கான சங்கம் தான் ஷிஃப்ட்டு. உலகம் முழுவதும் வந்து உள்ள வங்கிகள் நிதி நிறுவனங்கள் இணைக்கும் வலைப்பின்னல் தான் நெட்வொர்க் தான் இது. வங்கிகள் அப்புறம் நிறுவனங்களை சர்வதேச பரிவர்த்தனைகளை இறுதியில் ஷிஃப்ட் வந்து நெட்வொர்க்கை அடிப்படையாக கொண்டதான் இது. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பிப்ரவரி 2018ஆம் ஆண்டு ஒரு புதிய வழிகாட்டுதலை அமல்படுத்தியது. இதன் கீழே தான் இந்தியாவுடைய அனைத்து வங்கிகள் வந்து நிதி நிறுவனங்களை எதிர்கால நிதி மோசடிகளில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள ஷிஃப்ட் உடன் வந்து தங்கள் மைய வங்கி முறையை வந்து இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. அடுத்தது பீமல் ஜலான் கமிட்டி 2014 பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் புதிய வங்கிகள் தொடங்குவது தொடர்பாக பெறப்பட்ட விண்ணப்பங்களை ஆய்வு செய்து அவர்களை எந்த நிறுவனத்துக்கு வங்கி தொடங்குவதற்காக உரிமத்தை வழங்கலாம் என்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த பீமல் ஜலான் கமிட்டி. இது அதன் அடிப்படையில் பிப்ரவரி 25, 2014 வந்து ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் வந்து அவர்களிடம் அறிக்கை வந்து சமர்ப்பித்தது. பீமல் ஜலான் கமிட்டி வந்து அறிக்கை வந்து அடிப்படையாக கொண்டு வந்து ஆர்பிஐ வந்து 2 நிறுவனங்கள் வந்து வங்கி தொடங்குவது தொடர்பாக உரிமை வழங்க வந்து ஒப்புதல் வந்து அளித்தது. அதன்படி வந்து IDFC இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கமிஷன், இதுவும் பந்தன் நிதி சேவை, அதாவது பந்தன் ஃபினான்ஸ் சர்வீஸ், இதையும் தான். IDFC வந்து மும்பையை வந்து தலைமையாக கொண்டு செயல்பட வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான் IDFC. இது வந்து உள்கட்டமைப்பு மேம்பாடு தொடர்பாக கடன் வழங்கிடும் வங்கி சாராத நிதி நிறுவனம் தான் இது. அப்புறம் பந்தன் சேவை நிதி, அதாவது பந்தன் ஃபினான்ஸ் சர்வீஸ், இது வந்து கொல்கத்தாவை தலையிடமாக கொண்டு செயல்பட வந்து ஒரு தனியார் நிறுவனம் தான் இது. சிறு முதலீட்டு நிறுவனங்களுக்கு நுண்கடனை வழங்கி வரும் நிறுவனம் தான் இது. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பாடம் முழுவதும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த பாடம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வேறு ஒரு பாடத்தை போய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பாடம் முடிஞ்சிடுச்சு. நன்றி.